அனைவருக்கும் வணக்கம். அஹ் அனைவரையும் மைண்ட் யுவர் மைண்டுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு மைண்ட் யுவர் மைண்ட் அபிஷியலா மீட்டிங் இல்லைனாலும் அது அன்அபிஷியல் மீட்டிங் இருந்தாலும் இது பாதி அபிஷியல் பாதி அன்அபிஷியல்னு கூட வச்சுக்கலாம். நம்ம நம்ம நாராயணமூர்த்தி சார் நமக்கெல்லாம் ஆங்கிலம் தினமும் காலையில ஆங்கிலம் படிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்குறாருன்றது நமக்கெல்லாம் தெரியும். அது வந்து நம்ம மொத்தமா சேர்த்து ஒரு புக்கா போடணும். கிட்டத்தட்ட அவர் வச்சிருக்க மொத்த மொத்த பேஜ் மட்டுமே ஒரு 1000 பக்கம் இருக்கும். அவர் ஆங்கிலம் மட்டுமே அவர் சேகரிச்சு வச்ச நமக்கு அனுப்பின மாதிரி வச்சிருக்க செய்தி மட்டும் மொத்தம் 1000 பக்கம் இருக்கும். ஆனா இப்போ பார்ட்டா போட்டிருக்கிறது ஒரு 78 பக்கமா வந்திருக்கு. அது கூட அதுல 78 கிடையாது, அதை விட கம்மியா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் மெசேஜ் பார்த்தோம்னா அப்படி ஒரு விஷயத்த ஒரு முதல் பகுதியா ஒரு புத்தகமா ஆங்கிலத்துல நம்ம ஆங்கிலம் கற்றுக் கொடுக்குறது இங்கிலீஷ் நாலேஜ் ஷேரிங் அப்படின்னு ஒரு புத்தகம் மாதிரி போட்டிருக்காரு. எனக்கு ராம் சார் ஒரு வார்த்தை சொல்றாரு, பியூட்டிஃபுல் இங்கிலீஷ் அப்படின்னு சொன்னார். அந்த டைட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம மாத்திக்கலான்றது தோணுது எனக்கு. அதை நீங்க இன்னொரு தடவை சொல்லுங்க. பியூட்டிஃபுல் இங்கிலீஷ் அப்படின்னு போட்டிருந்தாரு. அது உண்மையாவே பியூட்டிஃபுல் தான். காலையில இருந்து நம்ம எழுந்த உடனே பார்த்தோம்னா நம்ம புதிய தகவல் கத்துக்கிறோம். அந்த புதிய தகவல் கத்துக்கிறோம் பெரும்பாலும். அதாவது நம்ம மறந்ததை கத்துக்கிறோம், பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது காலையில நமக்கு ஒரு புத்துணர்ச்சியா இருக்குது. நான் என் பிள்ளைகளுக்கெல்லாம் அனுப்புறேன். நான் என் பிள்ளைகளுக்கெல்லாம் அனுப்புறேன், அவங்களும் படிக்கிறாங்க. நான் கூட எங்க ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்புறேன் சார். மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. அந்த நல்ல விஷயத்த புத்தகமா வெளியிட்டிருக்காரு. முதல் புக்கா வெளியிட்டிருக்காரு. அதுக்கு முழு அந்த டிசைனிங் ஒத்துழைச்சது நம்ம சதீஷ். ஏற்கனவே நம்ம ஏஐ பத்தி பேசணும், அவங்க வந்தாங்க. சதீஷ் பூபதி அப்படின்னு 2 பேர் வந்தாங்க. அவரு தான் டிசைன் பண்ணி கொடுத்தாரு. ஓகே, இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நான் போடணும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ எல்லாரும் பாருங்க. பார்த்துட்டு அடுத்த இது புத்தக வெளியீட்டு விழாவுக்கு போயிடும். வணக்கம் அன்பு நண்பர்களே. நமது மைண்ட் யுவர் மைண்ட் 1000வது நிகழ்ச்சி வெற்றிகரமாகவும் திருப்திகரமாகவும் நடந்து முடிந்தது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இப்படி ஒரு மைல்கல் நாம் அடைவதற்கு நாம் எடுத்த முயற்சி ஒரு கூட்டு முயற்சி. இதில் அனைவரின் ஒத்துழைப்பும் பிரமிக்கத்தக்கது. நம்ம என்ஒயின் குழுவில் உள்ள ஒவ்வொருவரின் பங்கும் குறிப்பிடத்தக்கது. உங்கள் அனைவரின் பங்களிப்பும் நன்றி என்ற ஒரு ஒற்றை சொல்லில் அடக்கிட முடியாது. சொற்களில் சொல்வதை விட மனதார சொல்கிறேன். உங்கள் அனைவருக்கும் மகிழ்ந்த அன்பும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் கடந்து வந்த பாதை திரும்பி பார்த்தால் வியப்பாக தான் இருக்கிறது. உண்மையாகவே இந்த வியப்புக்கு காரணம் நாமே நினைத்து பார்த்தால் கூட என்னவென்று புரியாது. ஆனால் முழுவதும் ஒவ்வொருவரும் கவனமாகவும் தெளிவாகவும் ஒத்துழைத்திருக்கிறோம். நாம் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு அடியும் கொஞ்சம் கவனமாக தான், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்ற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக தான் இருந்தோம். இந்த ஒத்துழைப்பு நிகழ்ந்தது சாதாரண விஷயம் இல்லை, இது மிகப்பெரிய சாதனை. உங்கள் அனைவராலும் தான் இது நடந்தது. வாழ்த்து மழைன்னு சொல்லுவாங்க. இங்கே எனக்கு வாழ்த்து புயலே அடிச்சுதுன்னு சொல்லலாம். இது எனக்காக மட்டும் நீங்கள் போட்டதாக நான் நினச்சதுக்குன்னா அது தவறு. ஒவ்வொருவருக்கும் இது நாம் ஒவ்வொருவரும் சுற்றி கொண்ட மாலை, வெற்றி மாலை. மிக அருமையான வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்ல வாழ்த்துக்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சிந்தனையில் நீங்கள் சிந்திச்சதை பகிர்ந்து கொண்டீங்க. மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் 2 நாளாக கொஞ்சம் வேலையில் இருந்ததுனால இந்த நன்றி உரை தாமதமாகுது. நீங்கள் எல்லாரும் அதுக்காக மன்னிச்சிடுங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கரம் குக்கி என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மகிழ்ச்சி. தொடர்ந்து பயணிப்போம், தொடர்ந்து வாருங்கள். எவ்வளவு தூரம் செல்ல முடிகிறதோ அவ்வளவு தூரம் செல்வோம். பலரை சந்திப்போம், பல புதிய புதிய தகவல்களை தெரிந்து கொள்வோம். இன்னும்
நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதும் கற்றுக்கொள்ள வேண்டியதும் எவ்வளவோ இருக்கிறது. மகிழ்வோடு சந்திப்போம், மகிழ்வோடு பயணிப்போம். நன்றி. தொடர்வோம். தேங்க்யூ. ரொம்ப மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. ஒரு வார்த்தையில சொல்ல முடியாது. மிக ரொம்ப, அதாவது அன்னைக்கு அந்த நம்ம விழா முடிஞ்ச உடனே நம்மளோட ஒவ்வொருத்தரோட ஃபீலிங்கும் தெரிஞ்சுது. எந்த அளவுக்கு நாம எமோஷனலா அந்த இன்வால்மெண்டோட பாசிட்டிவ் எனர்ஜியோட ஒருத்தர் கூட அசையாத அந்த விழா முடிஞ்ச உடனே இருந்தோன்றது நம்மளால உணர முடிஞ்சது. அன்னைக்கு நேரம் ஆகலைன்னா 10 மணி ஆகலைன்னா இன்னும் 1 மணி நேரம் கூட பேசியிருக்கலாம்னு அப்படிதான் இருந்தோம். நம்ம அந்த 1 மணி நேரம் பேசியிருப்போமா 2 மணி நேரம் பேசியிருப்போமா தெரியாது நமக்கு. அப்படி போயிருக்கோம். மகிழ்ச்சியா இருந்தது, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அனைவருக்கும் மறுபடியும் நன்றி சொல்கிறேன். இந்த ஒரு தருணத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு செயல் செய்த நாராயணமூர்த்தி சாருக்கும் ஒரு நன்றி சொல்லுவோம். நம்ம எல்லாரும் கைத்தட்டி அவருடைய புத்தகத்துக்கும் மற்ற உழைப்புக்கும் நன்றி சொல்லுவோம். பர்டிகுலரா லதா மேடம், எக்ஸல் ஷீட் பண்ணி கொடுத்த லதா மேடம், அப்புறம் நம்ம சிவகணி, நம்ம பத்மா மேடம், இவங்கெல்லாம் ஒரு எக்ஸல் ஷீட் அருமையா பண்ணி கொடுத்தாங்க, ஒரு சார்ட். இதற்கு மிகப்பெரிய நன்றி. பத்மா மேடம் ஒரு அருமையான வீடியோ பண்ணி கொடுத்தாங்க. காயத்ரியோட வாய்ஸ் போட்டு கொடுத்தாங்க. அந்த பிள்ளைக்கு எத்தனை பிரச்சனை இருந்தாலும் நமக்கு வந்து அதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கு. அவங்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டிய கடமை இன்றைக்கு நம்ம கிட்ட இருக்கு. அந்த நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். தொடருவோம். இப்போ நாராயணமூர்த்தி சார் பேசுவார். அதுக்கப்புறம் புத்தகம் யார் வெளியிடுறது என்னன்றத பேசுவார். நன்றி சார். தேங்க்யூ சார். ஓகே, வணக்கம். நான் வந்து நான் சொல்ல வந்ததை ஒரு சுருக்கமாக வந்து அந்த புக்கில் ஃபோர்வேர்டில் போட்டிருக்கேன். அதை அப்படியே படிச்சிடறேன் நான். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் பேசுகிறேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், லேர்னிங் இங்கிலீஷ் ஸ்டார்டட் ஃபார் மீ when I was in 6th standard, 64-65, at ERA School, Trichy. Mr. V.G. Venkadachalam, fondly known as VGV, my 8th standard teacher, and Mr. V.S. Srinivasan, fondly known as VSS, my 10th and 11th standard teacher, were instrumental in creating my interest in English language and its grammar. Later, my boss, Mr. R. Muthusaravanan, fondly known as RMS, kindled and encouraged my further exploration of the language. All the above mentioned mentors are no more, but I record my profound gratitude to them. On July 19, 2019, my magician friends Mr. Balu from Tuticorin and Mr. Ashok from Dindigul created a group called Learn English to help fellow magicians further improve their English skills. They gave me free reins to post English lessons daily, and I have been doing so without a break, whether I was indisposed or traveling. I am also learning while preparing these messages. It gives me great pleasure to share my knowledge daily. I thank Mr. Sadish Kumar from Singapore and the Kelvi team who initially presented a few portions attractively to engage readers. I hope such an e-book is brought out periodically. I also thank Mr. Srivan Raj, my admin Mind Your Mind team, who introduced Mr. Sadish to me, who was eager to bring out this e-book. I also thank Mrs. Radhi Loganathan from Coimbatore, who showed great interest in this project and is spreading it to those in need. I am really overwhelmed by the response so far. Thank you all, my dear friends, for your support and in learning English. இது வந்து நான் என்னுடைய அஃபிஷியல் தேங்க்ஸ் டு பீப்புள். இது இங்கே வந்திருக்காரு, பாலு சார் வந்திருக்காரு. இது வந்து எனக்கு வந்து ஒரு லாங்குவேஜ் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது எனக்கு அந்த 6வதுலேருந்து நான் 5வது வரைக்கும் தமிழ் மீடியம் தான். அப்போ இங்கிலீஷ் மீடியம்லாம் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக இங்கிலீஷ் மீடியம் 6வது போகும்போது எனக்கு அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணாங்க இந்த டீச்சர்ஸ்லாம். 8வது படித்த டீச்சர் வந்து டெய்லி இங்கிலீஷ் கிராமர் கிளாஸ் இருக்கும். அந்த கிராமர் கிளாஸ் எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு கடுப்பாக, என்னடா டெய்லி இந்த எக்ஸசைஸ் கொடுக்குறாதுன்னு தோணும். ஆனால் ஃபார்ச்சுனேட் நாங்கள் நல்ல வேலையாக நாங்கள் படிச்சிட்டோம். அதை 9 இல்லை ரொம்ப பெருசாக கிடையாது, 10, 11 ஒரு வாத்தியார், விஎஸ்எஸ்கிற வாத்தியார், அப்படியே அவர்லாம் வந்து ஹைஸ்கூலில் இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. அந்த மாதிரி ஒரு வாத்தியார். அவர் நிறைய எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு இங்கிலீஷில். அப்படியே எனக்கு தொடர்ந்து லாங்குவேஜை வந்து நான் வந்து கொஞ்சம் கூட வந்து விடலை. நான் தொடர்ந்து படிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். நான் கோர்ஸ் நான் வேலையில் இருந்தாலும் சரி. அப்போ வந்து இந்த ஹிந்துவில் நோ யுவர் இங்கிலீஷ்னு வரும். 80s, லேட் 70s, 80s, 90s ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இன்ஃபேக்ட் என்கிட்ட ஒரு புக்கே இருக்காது. ஸ்கேன் பண்ணி வச்சிருக்க புக்கே வச்சிருக்கேன். நான் கலெக்ட் பண்ணி வச்சது.
இப்போ அதுலேருந்து இதில் கொஞ்சம் எடுக்கிறேன் நான். இதில் போடுறது வந்து எல்லாமே நான் வந்து எப்படியே என்னுடைய மூளையிலேருந்து சொல்கிறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சது சில புக்ஸ் இருக்குது, அதுலேருந்து எடுக்கிறேன் நான். அப்புறம் சில கேம்ஸ் விளையாடுறேன். அந்த கேம்ஸ் விளையாடும்போது வேர்ட்ஸ் நிறைய தெரியும் எனக்கு. அதில் வந்து நான் வந்து அதுலேருந்து எடுக்கிறேன் நான். அதை தேடும்போது இன்னும் சில யூசேஜஸ்லாம் வரும். அதையும் வச்சு நான் சொல்கிறேன் நான். அப்புறம் ஒரு சைட் இருக்குது. சில சைட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா டெய்லி உங்களுக்கு சில மெசேஜஸ்லாம் வரும். அதுலேயும் நான் வந்து எடுக்கிறேன். அதே மாதிரி நான் எங்கேயாவது ஒரு இடத்துல வெயிட் பண்ணுறேன்னா, இப்போ நானும் என் மிஸ்ஸஸும் எங்கேயாவது வெளியில் போகிறோம், அவங்க ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு ஒரு ½ அன் ஹவர் டைம் கிடைக்குதுன்னா, நான் இதில் தான் உட்காருவேன் நான். இதை வந்து அடுத்த நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் பண்ணிகிட்டு இருப்பேன் நான். எப்படின்னா என் கையில் எப்போவுமே ஒரு 10-15 நாளைக்கு வந்து மெசேஜ் இருக்கும். 10-15 நாளைக்கு போடக்கூடிய லெசன்ஸ் வந்து இப்போ இன்னைக்கு நம்ம மத்தியானம் என்னென்னு 12 இருக்குது. ஏன்னா ஏதாவது ஒரு நாள் வந்து நமக்கு வேலை இருக்கு, ஏதாவது பண்ண முடியல அப்படின்னா இது நிற்கவே நிற்காது. சில நேரங்களில் உடம்பு சரியில்லாமல் கூட போயிருந்திருக்கு. டிராவல் இப்போ அந்தமான்லாம் போனோம், ஊட்டி போனோம், ஒரு நாள் கூட வந்து அதை மிஸ் பண்ண. ஏன்னா அதுக்கு இப்போ ஒரு 10 நாள் போகிறோம் அப்படின்னா 15 அல்லது 20 ரெடி பண்ணிட்டு போயிடுவேன் நான். திடீர்னு போடுறதுக்கு முதல் நாள் என்ன பண்ணுவேன், அதை பார்க்கும்போது இஃப் ஐ ஃபெல்ட் அது சரியில்லைன்னு நினச்சேன் அப்படின்னா அதை எடுத்துருவேன். ஏன்னா அது மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால் அந்த மாதிரியும் வந்து நடக்கும். பட் இதில் பியூட்டி என்னன்னா, நான் இதில் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன். ஐ ஷுட் தேங்க் மிஸ்டர் பாலு அண்ட் அசோக். அவங்க வந்து இதை வந்து கேஷுவலாக ஆரம்பித்தாங்க. 2019 வந்து லேர்ன் இங்கிலீஷ்னு ஒரு குரூப் போட்டு ஆரம்பித்தாங்க. நானும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணேன். கான்ட்ரிபியூட் பண்ணோன்னு என்ன முதல்ல வந்து ஆக்சுவலாக வாய்ஸ் மெசேஜாக தான் 2-3 நாள் போட்டாங்க. நான் சொன்னேன், வாய்ஸ் மெசேஜ் போட்டால் பின்னாடி ரெஃபரன்ஸுக்கு வந்து பார்க்க முடியாது. ஒரு மொபைலில் வந்து வாய்ஸ் மெசேஜாக இருந்துன்னு வச்சுக்கோங்க, எது எந்த மெசேஜ்னு தெரியாது. நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் பார்க்கணும் தெரியாதனால டெக்ஸ்ட்டு தான் போடணும் அப்படின்னு. அப்புறம் சரி நீங்கள் போடுங்க அப்படின்னாங்க. அப்புறம் நான் போட ஆரம்பித்தோடனே எனக்கு வந்து ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாங்க அவங்க. இப்போ வந்து ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து அதனால என்ன, ஐ வாஸ் ஏபிள் டு லேர்ன் அ லாட். நமக்கு இது கடல். இங்கிலீஷ்ங்கிறது வந்து எனி லாங்குவேஜ் அது ஒரு கடல் அது. அதனால் எனக்கு வந்து இதில் வந்து நான் கொடுத்ததை விட நான் பெற்றுக்கொண்டது தான் ஜாஸ்தி. இன்னும் வந்து ஐ எம் எக்ஸ்ப்ளோரிங் திங்ஸ். அதனால் ஐ ஷுட் தேங்க் மிஸ்டர் பாலு வந்திருக்காருங்க. ஐ ஷுட் தேங்க் மிஸ்டர் பாலு அண்ட் அசோக் ஃபார் கிவிங் மீ ஃபுல் ஃப்ரீடம் இன் ப்ரெசென்டிங் திஸ். இதில் பியூட்டி என்னென்னா, ஒரு 5 வருஷம் இப்போ நினச்சி பார்த்தா கூட இப்போ நம்ம மைண்ட் ஒரு மைண்டு மாதிரி தான் 5 வருஷம் வந்து வித்தவுட் அ பிரேக் போட்டிருக்கேன். அப்படிங்கும்போது எனக்கே ஒரு பிரமிப்பாக இருக்குது. இது ரொம்ப நாளாக வந்து நான் வந்து இதை ஒரு புக்காக கொண்டு வரணும்னு நிறைய பேர்கிட்ட பேசியது, வேலை நடக்கவே இல்லை. அந்த ஒர்க்கு வந்து எடுக்கவே முடியல. திடீர்னு இந்த சிங்கப்பூர் மிஸ்டர் சதீஷ் அண்ட் பூபதி வந்து ஒரு மீட்டிங்கில் வந்து ஸ்டீஃபன் சார் எனக்கு அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் சொல்லியிருக்காரு, இது மாதிரி இருக்காரு, அவர்கிட்ட பேசுங்க அப்படின்னு. அப்புறம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நான் போடுறதை எடுத்து கொஞ்சம் நான் வந்து வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட்டாக போடுறேன். அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை கொஞ்சம் அழகுபடுத்தி வேற குரூப்புக்கு அனுப்புகிறாங்க. ஏன்னா அங்கே வந்து இந்த மாதிரி அழகுபடுத்தி கொடுத்தாதான் பார்ப்பாங்க. சில பேர்லாம் நிறைய பேர் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க, எனக்கு தெரியாமே அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அதை பற்றி இல்லை, எல்லாரும் கற்றுக்கிறது தான். இப்போ திஸ் இஸ் நாட் மை பேட்டன்ட். அவங்க வந்து கொஞ்சம் அழகுபடுத்தி அனுப்பிச்சு எனக்கு அனுப்பிச்சாங்க ஒரு 4-5 மேட்ரு, 4-5 லெசன்ஸ் அனுப்பிச்சாங்க இது மாதிரி பண்ணதை. அப்புறம் தான் நான் அவங்கள கேட்டேன், ஒய் கான்ட் யூ மேக் இட் என் இ-புக்கு, இதை இப்போ ஏன் பண்ணக்கூடாது நீங்கள் அப்படின்னு கேட்டேன் நான். பண்ணலாம் சார் அப்படின்னாங்க. சரி, எடுத்தோடனே நிறைய பண்ண வேண்டாம், நான் ஒரு 50 தரேன், நான் அதை முதல்ல பண்ணுங்க. நம்ம நான் ஆக்சுவலாக வந்து மை பர்த்டே வாஸ் ஜூன் 8 ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சேன் நான். அது பண்ண முடியாமல் போச்சு. அப்புறம் 1000th ப்ரோக்ராமில் பண்ணணும்னு நினச்சோம், அதுவும் வந்து ஃபார் சம் ரீசன்ஸ் அது பண்ண முடியல. ஒருவேளை அன்றைக்கி பண்ணியிருந்தால் இந்த அளவுக்கு நம்ம பேசிகிட்டு இருக்க முடியாது, இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்க முடியாது. எல்லாம் நன்மைக்கு. இப்போ இன்றைக்கி வந்து அதை பண்ணலான்னு சொல்லிட்டு, ஏன்னா 5 வருஷம் காத்துக்கிட்டு இருந்தது ஒரு 2 நாள் காத்துட்டு இருக்க முடியாதா அப்படின்னு ஸ்டீஃபன் சார்கிட்ட சொன்னேன் நான். ஸோ தப்பே கிடையாது, நம்ம வந்து லெஷாலியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதை பண்ணுறேன். ஐ ஷுட் தேங்க், அதாவது முதல்ல வந்து அட் தி அவுட் செட் ஐ ஷுட் தேங்க் மிஸ்டர் பாலு அண்ட் அசோக். அடுத்து வந்து இந்த குரூப்பில் போடுங்கன்னு சொல்லி ஸ்டீஃபன் சார் கொடுத்தா, ஸ்டீஃபன் சாருக்கு இதை வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிற ரொம்ப நாளாக ஆசை. இன்றைக்கி வந்து நிறைவேறிருக்கு பிகாஸ் ஆஃப் மிஸ்டர் சதீஷ் அண்ட் பூபதி. அந்த கேள்வி டீம்னு ஒன்று சிங்கப்பூரில் இருக்குது, அவங்க பிரமாதமாக பண்ணி கொடுத்துருக்காங்க. கோர்ஸ் இன்னும் கொஞ்சம் சில சேஞ்சஸ்லாம் பண்ணிடு, பட் ஆனால் ஓவரால் இட் இஸ் வெரி குட். ரொம்ப நான் எப்படி இதை வந்து இ-புக்காக வெளியிடணும்னு நினச்சனோ அதை விட 200% அவங்க பண்ணியிருக்காங்க.
அதனால இப்போ வந்து அவங்க முதல் நன்றி வந்து அவங்களுக்கு போய் சேரணும். அது இந்த புக்கு வெளியே வர்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து மிஸ்டர் தினேஷன் பூபதி அவங்க பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இந்த புக்கை ரிலீஸ் பண்ணலாம் சார். ஐ ரெக்வெஸ்ட் முதல்ல பாலு பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் சதீஷ் அவர் எப்படி அவர் முதல்ல வேலை என்ன எப்படின்னு தெரியல பண்ணோம்? எனக்கு. ரிலீஸ் பண்ணிடலாம். நன்றி நன்றி சார், நன்றி. முதல்ல என்ன தேங்க்யூ. பண்ணோம்? முதல்ல வந்து நம்ம நாராயண்முத் சாருக்கு ஒரு கைத்தட்டல், அப்புறம் சதீஷ்க்கும் பூபதிக்கும் ஒரு கைத்தட்டல் கொடுப்போம். அவர் மிஸ்டர் பாலு வர சொல்லி வெல்கம் பண்றோம். நாங்க மைண்ட் யுவர் மைண்ட் டீமுக்கு உங்களை வெல்கம் பண்றோம். வாங்க, மகிழ்ச்சி உங்களை சந்திப்பதில். நீங்க இப்போ பேசலாம். அனைவருக்கும் மாலை வணக்கம். என்னோட பேர் பாலசுப்ரமணியன். ஸோ எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். பீப்புள் கால் மீ பாலு ஆர் மேஜிக் பாலு. ஸோ மேஜிக் அப்படிங்கிறது சிறு வயதிலிருந்து என்னுடைய வேட்கை, ஒரு பேஷன். ஸோ என்னோட பிரீத், என்னோட சோல் அப்படின்னு சொல்லலாம். வேறு வழி இல்லாமல் சாப்பாட்டுக்கு ஒரு சம்பாதிக்கணுமேன்னு சொல்லி ஈபியில் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுதான் உண்மை. ஸோ டைரெக்டாக டாபிக் வந்துடும். லேர்ன் இங்கிலீஷ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அது எதற்காக ஆரம்பிக்கப்படுதுன்னா, நாராயணமூர்த்தி சார் சொன்ன மாதிரி மேஜிக் கலைஞர்கள், மாயையியல் கலைஞர்கள் வந்து இந்த ஆங்கிலத்தில் சரியான புலமை இல்லை, அல்லது அதை வாசிக்க கூட முடியல, அல்லது அவங்களால அதை பேச முடியல, அதனால அவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இல்லாமல் போகுது அப்படிங்கிற காரணத்தினால எங்களுடைய தமிழ் மாயாஜால நிபுணர்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் சுமார் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குழு ஆரம்பித்தோம். அதோட அதில் இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்து அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, தமிழுக்குன்னு ஆரம்பித்தது இப்போ ஆல் ஓவர் இந்தியா, இன்னும் ஃபாரினில் இருக்க மெஜிஷியன்ஸ் எல்லாமே அதில் மெம்பராக இருக்காங்க. ஸோ அதனால் அந்த பேரையே வந்து நாங்கள் டிஎம்என், தமிழ் மாயாஜால நிபுணர்கள் வச்சதை அதை அப்படியே டிஎம்என் வச்சுட்டு த மெஜிஷியன்ஸ் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி நாங்கள் மாற்றினோம். ஸோ அப்போ அதில் நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவோம் மேஜிக் ரிலேட்டடாகவே. அப்படி பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் தான் அந்த மாதிரி இங்கிலீஷ்க்குன்னு ஒரு குரூப் இருந்தால் நல்லா இருக்குமே. இப்போ எங்களோட சிஸ்டர் குரூப் மாதிரி பசிலுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும், இந்த மாதிரி வச்சிருக்க மாதிரி இங்கிலீஷ்க்கும் ஒன்று இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அதை இனிஷியேட்டிவ் எடுத்து நம்மளே பண்ணுவோம் அப்படின்ட்டு நானும் என்னுடைய நண்பர் திண்டுக்கல் அசோக் அவரையும் சேர்த்துட்டு இனிஷியல் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் நாராயணமூர்த்தி சாரோட பழக்கம் அறிமுகம் கிடைச்சதுக்கப்புறம் இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடலுங்கிற மாதிரி நமக்கு வந்து கரெக்டான ஒரு ஃபேக்கல்ட்டி கிடச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அவர்கிட்ட ஒப்படைச்சது தான். அவர் நம்ப மாட்டீங்க, அதாவது 5 வருடம், அதாவது 24/7/2019 தொடங்கணும். முந்த நாள் தான் நாங்கள் 5 இயர் இதை மைல்ஸ்டோனை அச்சீவ் பண்ணோம். இன்னும் பல தூரம் போக வேண்டி இருக்கு. ஸோ 365 கிட்டத்தட்ட 1800 பாடங்கள் அவர் எங்களுக்கு இங்கிலீஷில் நடத்தியிருக்காரு. அதில் புது புது வார்த்தைகளாகட்டும், இலக்கணமாகட்டும், எல்லாத்தையும் எளிமையாக ஒரு எக்ஸாம்பிளோட சார் எங்களுக்கு அனுப்புவார். ஸோ கிட்டத்தட்ட இதே தான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறாரு அப்படிங்கிறனால நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. ஸோ அது ஆங்கிலம் மட்டும் இல்லாமல் அதில் ரொம்ப பிடிச்ச விஷயம்னா ஒவ்வொரு அந்த நாங்கள் அதை லெசன் தான் சொல்லுவோம். ஒவ்வொரு லெசன் முடிஞ்ச உடனே அதுக்கு கீழே தாட் ஃபார் த டேன்னு ஒன்று போடுவார். இது 100% சூப்பராக இருக்குன்னா அந்த தாட் ஃபார் த டே என்ன போடுறாரு அப்படிங்கிறதுக்கே ஒரு ஆவல் இருக்கும். அந்த தாட் எப்படி எங்களுக்கு தெரியாத ஆங்கில வார்த்தைகளை கொண்டு வர்றாரோ, இந்த தாட் ஃபார் த டேயுமே ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை வந்து சார் சொன்ன மாதிரி அது கொரோனா பீரியட்னாலும் சரி, அவர் ட்ராவல் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, ஒரு நாள் கூட பிரேக் எடுத்ததே கிடையாது. டானு காலையில் அவரோட மெசேஜ் வந்துடும். 5:30 மணினா 5:30 மணிக்கு வந்துடும். டானு 6 மணினா 6 மணி, அதை தாண்டி இல்லை, டக்குன்னு வந்துடும். என்னைக்காவது ஒரு நாள் ரொம்ப லேட்டானா கூட அன்னைக்கு மார்னிங்குள்ளே அந்த லெசன் எங்களை வந்து சேர்ந்துடும். ஸோ எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம், நாராயணமூர்த்தி சார்ட்ட ஒப்படைச்சதுக்கப்புறம் உண்மையிலேயே வந்து எப்படி சொல்ல, அவர்கிட்ட ஒப்படைச்சாச்சே அப்படிங்கிற ஒரு ஒரு லெத்தார்ஜிக்னஸாக இருக்கலாம், என்னோட சோம்பேறித்தனமாகவும் இருக்கலாம், வேலைப்பொழுவாகவும் இருக்கலாம். அதில் நான் வந்து நானும் ஒரு மாணவனாக, ஒரு ஸ்டூடெண்ட்டாக அதில் கற்றுக்கிட்டேனே தவிர என்னால் பெருசாக வேறு எதுவும் பண்ண முடியல. ஏன்னா ஃபஸ்ட் இயர் முடிஞ்ச உடனே இதே மாதிரி இபுக் ஒன்று ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஒர்க் ஆரம்பித்தோம். ஸோ வித் யுவர் பெர்மிஷன் நான் அதை உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். பண்ணுங்க, நான் ஷேரிங் கொடுக்குறேன். தேங்க்யூ சார். பாருங்க, நீங்க இப்போ ஷேர் பண்ணுங்க. ஸோ இதுதான் அந்த புக்காக பண்ணலான்னு சொல்லி
நாங்கள் லேர்ன் இங்கிலீஷ்னு ஒரு புக் ஆரம்பித்து டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ லெசன் 1 26 லெசன் 2 ஹோமோஃபோன்ஸ், இதுதான் எங்களுக்கு அவர் ஆரம்பித்தப்பட்ட லெசன். ஸோ ஃபஸ்ட் இயருக்கு வந்து நம்ம அந்த 365 நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஆரம்பித்த முதல் லெசன் இது. ஆனால் அது வாட்ஸ்அப்பில் இருந்தது வந்த மெசேஜை இதில் அப்படியே இபுக்கில் தூக்கி போட்டுட்டோன்னா நம்ம அது ரொம்ப சிறப்பாக இருக்காது. அதை இன்னும் நம்ம அழகாக நீட்டாக ஃபார்மட்டாக டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அதற்கு சோம்பேறித்தனமோ அல்லது நேரமோ இடம் கொடுக்கவில்லை. அதனால சரி ஓகே செகண்ட் இயருக்கு ரிலீஸ் பண்ணுவோம் அப்படி அப்படியே தள்ளி போயிட்டே இருந்தோம். பட் வந்து இயற்கையும் கடவுளும் வந்து எந்த விஷயம் யாரால நடக்கணும்னு இருக்கோ அது அவங்களால நடக்கும். ஸோ அதனால் அது இன்னைக்கு தேதியில் சார் சொன்ன மாதிரி ஸ்டீஃபன் சார் தலைமையிலையும் மற்றும் தினேஷ், சதீஷ், பூபதி அவங்க மூலமாக தான் இது நடக்கணும்னு இருந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம். எனக்கு ஒரு நிம்மதியும் கூட. ஐயோ எனக்கு ஏன்னா அது ஊற்றிக்கிட்டே இருக்கும் கில்ட்டியாக. ஒரு வேலையை நம்ம பெண்டிங் வச்சுட்டே டெய்லி சார் லெசன் பார்க்கும்போது அதை நான் அப்டேட் பண்ணி வச்சுக்குவேன். ஆனால் இதை நம்ம என்னைக்கு பண்ண போகிறோம்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதை வந்து அந்த கில்ட்டிலேருந்து என்னை வெளியில் கொண்டு வந்த ஸ்டீஃபன் சார், தினேஷ், பூபதி அவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றி. ஸோ நீ என்ன எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் இந்த மைண்ட் யுவர் மைண்ட் அப்படிங்கிற குழுவில் உங்கள் எல்லாரும் இன்னைக்கு சந்திச்சதில் எனக்கு எல்லாரும் நீங்கள் எல்லாம் இருக்கிறதுல நான் தான் கொஞ்சம் எல்டஸ்டாக தர்றேன். ஏன்னா உங்கள் யங்ஸ்டர்ஸோட என்னையும் சேர்த்துக்கிட்டதில்ல ரொம்ப நன்றி. தேங்க்யூ 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 மகிழ்ச்சி பாஸ். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நீங்க இப்படியெல்லாம் சொல்லி எஸ்கேப் ஆயிட முடியாது. மகிழ்ச்சி. ஒரு நல்ல செயல், அதாவது தொடர்ந்து செய்யறதுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அது தொடங்குறதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த இனிஷியேட்டிவ். குழந்தை எங்க பிறந்ததுன்ற ஒரு இது இருக்கு இல்லையா, இந்த கரு உருவாகிறதுக்கு ஒரு காரணமா இருந்தாங்க. நீங்க அந்த கரு உருவாகிறதுக்கு காரணமா இருந்ததுல எங்களோட வாழ்த்துக்கள். அசோக் வரல, அசோக் வர வச்சிருக்கலாமே இன்னைக்கு இல்ல? வரேன்னு சொல்லியிருந்தார் சார். நான் ஒரு 2 நிமிஷம் பாலு சாரை பத்தி சொல்லணும். வாங்க. பாலு வந்து ஒரு ஜீனியஸ் ஆக்சுவலா. அவர் வந்து அதுதான் சார் இளமையா இருக்கிறாரு. இல்ல எங்க மேஜிக் சர்க்கிள்ல வந்து ஒரு என்சைக்ளோபீடியா, பெரிய பெரிய ஒரு ஜாம்பவான்ஸே அவரை வந்து ஒரு அதிசயமா பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மெஜிஷியன் அண்ட் வெரி 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 ஹம்பிள் பர்சன். நாங்க நிறைய கான்ஃபரன்ஸ் ஒன்று அட்டென்ட் பண்ணியிருக்கிறோம், மேஜிக் கான்ஃபரன்ஸ். மகிழ்ச்சி. வேற எதனா சொல்றீங்களா? தேங்க்யூ தேங்க்யூ. அப்போ ஒரு நாள் பாலு சாரை கூப்பிட்டு ஒரு மேஜிக் கண்டிப்பாக நினைக்கிறேன் கண்டிப்பாக இல்லையா? கண்டிப்பாக. என்ன சார் நாராயணன் சார்? பண்ணலாம் சார். இப்பவே டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அவர் ஒத்துக்கிட்டாருன்னா ரொம்ப நல்ல சந்தோஷம். இப்பவே டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அது அவர்தான் சொல்லணும், வாய் தரணும். அவர்தான் சொல்ல. ஆல்வேஸ் அட் யுவர் சர்வீஸ். குழந்தை என்ன கூட்டு வருவோம் சார் மேஜிக் காட்டுறதுக்கு லைவ்ல. எப்படி கிட்ஸ் குழந்தைய கூட்டு வருவோம் சார், 7 வயசு 6 வயசு குழந்தை. எல்லாரும் குழந்தைய கூட்டுவாங்க, நம்மளும் குழந்தைய மாறிடலாம். அவ்வளவுதான். கண்டிப்பா ஆல்வேஸ் அட் யுவர் சர்வீஸ். மகிழ்ச்சி சார் மகிழ்ச்சி. அவர் பாலு சார் வந்து ஹீ இஸ் நோன் த்ரூ அவுட் த வேர்ல்டு. அவர் வந்து இந்தியாவில் இருக்க முக்கியமான மஜிஷியன்ஸ் எல்லாருக்கும் வந்து அறிமுகமானவர். அவரு பாலு சார் சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். ஈவன் சம் அதாவது இப்போ நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா நம்ம பாலு சாருக்கு ப்ரோக்ராம் கொடுத்தோம்னா நம்ம எல்லாம் உலகம் பூரா போயிடுவோம்னு நினைக்கிறேன். ஆமா நிச்சயமா. மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. நல்ல ஒரு அறிமுகம். அடுத்து புக்கு காமிச்சிடலாமா? காமிச்சிடலாம் சார். காமிச்சதுக்கு அப்புறம் சதீஷ் பேச சொல்லலாம் சார். ஓகே. புக்கு நான் அட்டாச் பண்ணிடுறேன், நீங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். யாரை எக்ஸ்பிளைன் பண்றீங்களோ பண்ணுங்க. இல்ல சார், இது ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்றது கொஞ்சம் கஷ்டம் சார். சும்மா ஒரு 2 வார்த்தை பேசுங்க, அவ்வளவுதான். பேசுங்க. இதை பத்தி வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே ரைட். இதுல மைண்ட் யுவர் மைண்ட் டாப்ல போட்டிருக்கு, அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ஸ்டாரோட படம் போட்டிருக்கு. ரொம்ப நல்லா அழகா கம்பைல் பண்ணிருக்காரு இவரு சதீஷ். வந்து ஃபோர்வேர்டு கொடுத்திருக்காரு. அதெல்லாம் இப்ப நம்ம ராமசார் குரூப்ல இதை நான் போட்டுட்டேன், பார்க்கிறவங்க பாத்துக்கலாம். பார்த்துட்டே இருக்கேன் சார். பாலு சார் உங்களுக்கு நான் தனியா அனுப்புறேன். நான் அஜெண்டான்னு தனியா போட்டிருக்காரு. சார் என்னெல்லாம் பண்ணணும்னு நினைச்சாரோ அத்தனையும் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். வெக்காபுலரி பில்டிங், காமன் மிஸ்டேக்ஸ், இன்ட்ரெஸ்டிங். கொஞ்சம் நிறுத்துங்க சார், கொஞ்சம் நிறுத்துங்க.
இப்போ பாருங்க, நான் வந்து டேட் அண்ட் டைமை பற்றி ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கேன் நான். இப்போ நம்ம சாதாரணமாக இப்போ பாலு சார் கம்பைல் பண்ணி வச்சிருக்கிறது டெக்ஸ்ட், நானும் அதை வச்சிருக்கேன், நான் கம்பைல் பண்ணி வச்சிருக்கிறத வந்து வச்சிருக்கேன். பட் இதில் இவங்க பண்ண புதுசு என்னன்னா, இப்போ டேட் அண்ட் டைம்னா அது ஒரு கேலண்டர், அந்த படம் அது கொஞ்சம் ஒரு அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அடுத்து போங்க சார். இங்கே பாருங்க, இப்போ வந்து நவுன் வர்பு அக்ரிமெண்ட் வந்து இப்போ சிங்குலர் ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா வர்பு சிங்குலராக வரணும், ப்ளூரல் இருந்ததுன்னா வர்பு ப்ளூரலாக வரணும் அப்படின்னு சொல்கிற லெசன் இது. அதுக்கு அவங்க வந்து ஒரு படத்தை போட்டிருக்காங்க. நம்ம புக்கு போட்டேன், பென்சில் போட்டேன்னா அதுக்கு புக்கு, பென்சில், புக்ஸு, பென்சில்ஸ், இது மாதிரி ஒரு படம் வந்து லிங்க் பண்ணியிருக்காங்க. அடுத்தது சார், அதுதான் இந்த புக், இந்த இ புக்கில் ஒரு ஸ்பெஷாலிட்டி. இந்த புக்ஸு, பென்சில்ஸ் அப்படிங்கிறதுல இப்போ 2 புக்கு வச்சுருக்காங்க, பென்சில் ஸ்டாண்டு, இதெல்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க. அடுத்தது போங்க சார். ரொம்ப கிரியேட்டிவாக பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் அப்படிங்கிறது பாருங்க, இந்த ஒரு பொண்ணு போகிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அப்படிங்கிறது வந்து அதுக்கு ரிலேட்டடாக ஒரு படம். இதுலேயும் அதே மாதிரி தான் யூசேஜ் ஆஃப் ஆஃப்டர். அடுத்தது போங்க சார். இதுவும் அதே தான். ஆஃப்டர் நிறைய இருக்கு, சிலது கொஞ்சம் பெருசாக வரும்னு வச்சுங்களேன். ஆமா சார், ஆப்டர் மட்டுமே ஒரு 4 போச்சு. ஆமாம் ஆமாம் ஏன்னா ஆமாம், பெரிய கண்டென்ட் அது. அதான். இப்போ பாருங்க, பனானா பைன்னு சொல்கிறது கூட அதில் அந்த பிக்சரை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இப்போ குழந்தைகள் இதை படித்தாங்க, இவர் வந்து குழந்தைகளுக்கு அனுப்புகிறாரு. இவர் பொண்ணுக்கே இதை வந்து சொல்லி கொடுக்குறாரு, மிஸ்டர் சதீஷ். போங்க சார். இங்கே பாருங்க, இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு, அதாவது பிளேன் போனதுக்கப்புறம் நான் வந்து போனேங்கிறத அது பிளேன் பறக்கிற மாதிரி, முன்னாடி ஒருத்தர் வெயிட் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி படம் போட்டிருக்காங்க பாருங்க. இங்கே பாருங்க, ஷேஸ் ஆல்ரெடி லெஃப்ட் வென் ஐ அரைவ்டு, ஒருத்தர் உள்ளே போகிறார் வீட்டுக்குள்ளே. இங்கே வந்து தே ஹட் ஃபினிஷ்டு டின்னர் பிஃபோர் த கெஸ்ட் அரைவ்டு. அதாவது பாசிட்டிவ் பர்ஃபெக்ட் டென்ஸோட யூசேஜ், அதை அதுக்கு ரிலேட்டடாக ஏஐலேருந்து படம்லாம் எடுத்து இவங்க இதை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. தே ஒர்க் அ லாட் ஆக்சுவலாக. வெயிட்டுக்கு பசங்க வெயிட் பண்ணுற மாதிரி ஒரு படம். இது ஒரு ஒன்னொன்றுக்கும் அவங்க படம் போட்டிருக்காங்க. இது ஏதாவது யூமைட் ஹவ் காட் லாஸ்ட், அப்படிங்கிறதுக்கு ஒருத்தர் வந்து ஆச்சரியமாக பார்க்குற மாதிரி ஒரு படம். இப்போ அன்சர்டனிட்டியை பற்றி இருக்கும், மைட்டை பற்றி சொல்லும்போது ஒரு வார். வாங்க, இங்கே டிஸ்டன்ஸை பற்றி சொல்லியிருக்கேன் நான். 50 இப்போ பிட்வீன் ஃப்ரம் போது ஒரு பிட்வீன் போடும்போது அண்டு போடணும், ஃப்ரம் போடாமல் டூ போடணும். இந்த இடத்துலேருந்து இந்த இடத்து வரைக்கும் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ்னு இதில் வந்திருக்கு. டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஏ டு பி இஸ் 50னா அதுக்கு ஒரு படம், ஏ போட்டு பி போட்டு ஒரு படம், எல்லாத்துக்கும் படம் வந்து போட்டிருக்காங்க. இது ஆக்சுவலாக இது வந்து பார்க்குறவங்க வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து பார்க்குறதுக்கே அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. வில்லன் கூட்டுக்கு வந்து இந்த ஒரு ஸ்பல் சக்கரம், அப்புறம் இந்த படம் ஒன்று, சில இதெல்லாம் டயலாக் அப்படியே வர்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. சார் லைக் டைம் லைன் கிட்ட வருதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அதான். இப்போ அந்த படத்தெல்லாம் போடும்போது அந்த வேர்ட்ஸ்க்கு உண்டான படமும் போட்டிருக்காங்க. இது மாதிரி ஃபுல்லாக இருக்கு. இவங்க பண்ணியிருக்கிறது பூரா இதே மாதிரி ஒகாபுலரி பில்டிங்க்கு ஒரு இது ஐ விங்கர்னு ஒரு வேர்டு இப்போ ரீசெண்டாக போட்டதுன்னு நினைக்கிறேன், இதை கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு ஐ படம். எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க சார். அமேசிங் இன்டர் டிஜிட்டேட் அப்படிங்கிற வேர்டுக்கு இன்டர்லாக், டு இன்டர்லாக் ஆஸ் ஆர் லைக் ஃபிங்கர்ஸ் ஆஃப் போத் ஹேண்ட்ஸ், அதை வந்து ஒரு வேர் வந்து இன்டர்லாக் ஆகிற மாதிரி ஒரு செடியை பிடிச்சி போட்டிருக்காங்க. அஃப்கோர்ஸ் எவ்ரிதிங் இஸ் அவைலபிள் இன்டர்நெட்டுங்கிறது வேற, அதை தேடி பிடிச்சி கரெக்டாக போட்டிருக்காங்க. சார், இட் இஸ் நாட் an easy joke, sir. இட்ஸ் நாட் an easy one. இப்போ நான் பண்ணுறதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக. Wonderful. See, because அதாவது அது முதல் படத்தை பாருங்க சார், இந்த முதல் படம் இருக்கு பாருங்க. அதாவது இன்டூன்னு இருக்கு பார்த்தீங்களா, ஒரு சின்ன விஷயம்தான், இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு திங்க் பண்ணி பண்ணியிருக்காங்க பாருங்க. ஐ வெண்ட் இன் டு த ஹால்னா இன் டு ஹால் போகிற மாதிரி. டிக்கெட், ஐ வெண்ட் இன் டு கெட் டிக்கெட் அப்படின்னா அது டிக்கெட்டு. அதாவது எவ்ரிதிங் அவைலபிள் இந்த இன்டர்நெட். பட் இதை தேடி பிடிச்சி கரெக்டாக போட்டு எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க. இஸ் a quiet boy in the class, அதுக்கோ
பாருங்க, ஸ்டேஷனரி அண்ட் ஸ்டேஷனரி, ட்ரெயின் ஸ்டேஷனரி நிற்கிறது, அப்புறம் ஸ்டேஷனரி ஐட்டங்கள். நிச்சயமா பசங்க படிக்கும்போது படம் இருந்ததுன்னா அவங்களுக்கு கேட்சிங்காக இருக்கும். அந்த படம் இருந்ததுன்னா நிச்சயமா படிப்பாங்க பசங்க. வேற நம்ம நிஜமாவே நான் டெக்ஸ்ட்டை மட்டும் போட்டு வெளியிடுறதா தான் இருந்தது. நல்ல வேளை அதை பண்ணல. தோ லேட் இட் ஹஸ் பீன் brought out excellently. வாண்ட் அண்ட் நீடு போட்டிருக்காங்க பாருங்க. இங்க பாருங்க சார், வாண்ட்டுங்கிறது வந்து கார் வந்து வாண்ட், வாட் இஸ் நீடு, வாட்டர் இஸ் நீடட். அழகா நல்ல படம் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. பிசைட்ஸ். வாங்க. இந்த நெக்டையை பற்றி பேசுகிறோம், ஒரு டை ஒன்று போட்டிருக்காங்க. வாங்க பின்னாடி வாங்க சார். இது பொறுமையாக நிச்சயமாக வந்து இதை பெரட்டி பார்க்கும்போது நீங்கள் மொபைலில் பார்க்காம சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பார்க்குற ஃபார்மேட்டோட இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும். இது வந்து ஷேர் பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் இருக்கு. எபிலிட்டி கெப்பாசிட்டிக்கு என்ன எல்லாத்துக்கும் சார் நீங்கள் சொல்லிகிட்டே போகலாம். ப்ராக்டிகபிள் அதுக்கு ஒரு படம். ப்ரொனன்சியேஷனுக்கு என்ன படம் போட்டிருக்காங்க பாருங்க சார். அந்த சவுண்டு, அதுக்கு பேர் என்ன சார்? ஸ்பீக்கரா? ஆடியோ ஆடியோ ஈக்குவலைசர். இல்ல, சிந்தசைசர் அது இல்ல. அந்த மிக்சர் சார். மிக்சர் சவுண்ட் இன்ஜினியர் யூஸ் பண்றது. ஆமா. அத ப்ரொனன்சியேஷனுக்கு அதை போட்டிருக்காங்க. சொல்லுங்க. குட். ப்ரிஃபிக்ஸ் அண்ட் இட்ஸ் இஃபெக்ட்ஸ்க்கு ஒரு தீயை போட்டு விட்டுருக்காங்க பாருங்க, நெருப்பு போட்டு விட்டுருக்காங்க. குட். ஓகே. சூப்பர். கோப்பப் ப்ரெஷருக்கு ஒரு படம். ஓகே. இதெல்லாம் ஏர்லியர். அவர் வந்து இப்போ கோயம்புத்தூர்ல இருக்காரு. ஆக்சுவலா நான் நம்ம கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேன். அதாவது முதல்ல ஆரம்பத்தில் வெளியிட்ட லெசன்ஸ் இப்போ ரீசெண்டாக போட்ட இதையும் கொஞ்சம் கம்பைன் பண்ணி தே ஹவ் கிவன் ஆடட் ஃப்ளேவர் டு தி புக். ப்ளஸ் புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும், நான் முன்னாடி முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம் சார். ஐ வில் ஷேர் பண்ணிட்டீங்களா சார்? அவர் இங்கே நம்ம வர்றதுக்கு குரூப்ல நான் போட்டுட்டேன். பாலு சாருக்கு நான் ஷேர் பண்ணிடுறேன். நம்ம குரூப்ல போட்டுட்டேன், ராமு சார் குரூப்ல போட்டுருக்கேன். சரி சரி. மற்ற குரூப்ல போடுவோம் நம்ம. பார்ப்போம். சதீஷ் நீங்க பேசுங்க. ஓகே சார். ஓகே சார். லைக் அஸ் யூஷுவல், லைக் மைண்ட் யுவர் மைண்ட் வந்து நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார். ஏன்னா கோவிட் டைம்ல தான் நானும் பூபதியும் கேள்வின்னு ஒன்று ஆரம்பித்தோம். அதே மாதிரி நீங்களும் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ நான் வந்துட்டு அடிக்கடி எடுத்து காமிப்பேன், இப்போ நாங்கள் ஹோமோடியஸ் போட்டால் நீங்களும் ஹோமோடியஸ் போடுறீங்க அப்படின்ட்டு. ஸோ அப்படிதான் வந்து ஸ்டீஃபன் சாரு உங்களோட நீங்கள் நடுவில் ஷார்ட்ஸ் போட்டுட்டு இருந்தீங்க சார். இங்கிலீஷ்க்கு நீங்கள் ஷார்ட்ஸ் போட்டுட்டு இருந்தீங்க நடுவில். நான் அது பார்ப்பேன். ஸோ அது நான் பார்த்துட்டு இருக்கும்போது, நான் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம மீட் பண்ணோம். அப்புறம் அந்த ஏஐக்கு கொலாபரேட் பண்ணோம், பேசணும். அப்புறம் நீங்கள் உங்களோட இங்கிலீஷ் போஸ்ட்டை ஸ்டீஃபன் சார் எனக்கு தனியாக ஷேர் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் உங்களையும் குரூப்பில் ஆட் பண்ணணும்னு நீங்கள் போட ஆரம்பிச்சிங்க. ஸோ காலையில் எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் நான் அதை பார்த்துனோன்னே எனக்கு தெரியும், ஓ இதை வந்து நானே சரியா படிக்கல, அட்லீஸ்ட் என் பொண்ணுக்காவது ஒழுங்கா சொல்லி கொடுக்கணும். இதை அப்படியே காமிச்சேன்னா அவள் படிக்க மாட்டா. ஸோ ஏதாவது பண்ணணும். அப்போ அதை நான் எப்படி இன்டர்பிரட் பண்ணி புரிஞ்சுக்கிறனோ அதை வந்து ஒரு விஷுவலைசேஷன் பண்ணி போட்டேன். ஸோ அதை போட்டுட்டு நீங்கள் அந்த புக்ஸ் அண்ட் பென் காமிச்சிங்கல்ல சார், அது நான் எழுத்தா சொல்லி கொடுத்தேன். எவ்வளோ ட்ரை பண்ணா அவளுக்கு ஏறவே இல்லை. அந்த 3 ஸ்லைட் மட்டும் காமிச்சேன், பிடிச்சிக்கிட்டா கப்புன்னு. புக் இஸ் ஆன் த டேபிள், பென் இஸ் ஆன் த டேபிள். அப்ப எப்பனா டேபிள் ஏதாவது இருக்கோ அவ வேணுக்குன்னு வாண்டடா அந்த சென்டென்ஸ்னா ஃப்ரேம் பண்ண ஆரம்பிச்சா. ஸோ அதனால வந்துட்டு நீங்க ஒண்ணு பண்ணீங்க அப்படின்னா அதை எடுத்து வச்சு அதை நான் டிரான்ஸ்லேட் பண்ணுவேன்.
ரொம்ப நாளா த அண்ட் தீக்கு வந்து நான் தேடினே இருந்தேன். இன்னும் கொஞ்சம் தேடி இருந்தா கிடைச்சிருக்கும். ஆனா நீங்க அதை போட்டோன்னு அதை எடுத்து போடும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். என் பொண்ணு கேட்பா, எப்ப த யூஸ் பண்ணு, எப்ப தி யூஸ் பண்ணு டேடின்னு. எனக்கே தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். அதுனா எடுத்து காட்டும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்ப அது ரொம்ப ஈஸியா கிராஸ் பண்ணிக்கிறா அதை. பபல்ஸ் வருது, இது வருது அப்படிங்கும்போது. இன்னொன்னு என்னோட ஃபேவரட் வந்து அந்த அந்த பெர்ஃபெக்ட் ஆன்சர், அந்த பை பனானா சொன்னீங்கல்ல, அதை வந்து தனியா எவ்வளவோ சொல்லி கொடுத்துருக்கேன் சார். அவளுக்கு வந்துருச்சு ஆல்ரெடி. அவளுக்கு புரியவே இல்லை. நீங்க சொன்னதை நான் அதை பிக்சரா மாத்தி போட்டேன், ஷி காட் இட். அப்ப இது சீக்வன்ஸா வரணும், இதுனா வரணும் அப்படிங்கும்போது. ஸோ அதனாலதான் சார் லைக் ஐ வாஸ் டிட்டர்மைண்ட் இது எப்படியாவது பண்ணிடணும் அப்படின்ட்டு. அதனால ஜூன் மந்த் வந்து நான் டிட்டர்மைன் பண்ணி ஜூன் வந்ததை ஒரு 10 எடுத்து போட்டு உங்களுக்கு அனுப்பிச்சேன் சார். அதுக்கப்புறம் தான் நம்ம பேசணும். நீங்க 50 கொடுத்தீங்க, மொத்தமா சேர்ந்து அனுப்பிச்சோம். நான் இப்ப வந்து பூபதிட்ட வந்து சொல்லிட்டேன், இனிமேட்டு நம்ம ஒன்ஸ் இன் அ மந்த் ஆர் லைக் ஒன்ஸ் இன் 2 months இது பண்ணி எப்படியாவது ரிலீஸ் பண்ணிடணும் ஆஹ் அப்படின்னு ஒரு ஐடியா. இதையுமே நம்ம ஷேர் பண்ணணும், எல்லாருக்கும் படிக்கணும் அப்படின்ட்டு. நீங்க டெய்லி பண்ண விஷயத்த நாங்க சும்மா ஹெல்ப் பண்ணோம், அவ்வளவுதான் சார். இதை எப்படி மாத்தி போடணும் அப்படின்ட்டு ஒரு சுயநலமும் இருக்கு. எங்க பொண்ணுங்க இல்ல அவன் பையனுக்கு சொல்லி கொடுக்குற சுயநலமும் இருக்கு. அட் த சேம் டைம் அது எல்லாருக்கும் ஷேரும் பண்ணிடுறோம், அவ்வளவுதான் சார். தேங்க்யூ தேங்க்யூ. பெரிய ரொம்ப விஷயம் தேங்க்ஸ் பண்ணிருக்கீங்க சார். சார். நீங்க அதாவது நீங்க நீங்க உங்க குழந்தைக்காக பண்ணீங்கன்றது ஒரு பக்கம், அதுல எவ்வளவு ஸ்ட்ரெயின் எடுத்திருக்கீங்கன்றது தான் உண்மை. அது அந்த ரிலேட்டிவ் வேர்டுக்கு ரிலேட்டிவ் பிக்சர். இது அது அந்த குழந்தை உங்க உங்க பொண்ணு பார்த்தோன்னே புரிஞ்சுக்குதுன்னா அப்ப எத்தனை குழந்தைங்க பார்த்தோன்னே புரிஞ்சுக்கும். So அது 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 மட்டும் இல்லாத எங்களுக்கெல்லாம் கூட அது பிக்சர் பார்த்தா கொஞ்சம் நல்லாவே புரியும். புரியுதுங்களா? அதனால ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு இட்ஸ் a கிரேட் எஃபர்ட். நாட் சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு நல்ல எஃபர்ட் போட்டிருக்கீங்க. நல்லாவே வந்திருக்குது. அது ரொம்ப அழகா இருக்குது. சதீஷ்க்கு எல்லாரும் ஒரு கைது. தேங்க்ஸ் சார். பூபதி கூட சப்போர்ட் பண்ண பூபதிக்கும் வாழ்த்துக்கள், அவருக்கும் ஒரு கைத்தட்டு. நன்றி. வேற யாராச்சும் சார் நான் ஒரு வாங்க ஒரு பூபதி, ஃபியூ மினிட்ஸ் பேசுகிறேன் சார். வாங்க வாங்க. யா, தேங்க்யூ நாராயணமூர்த்தி சார். முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு வந்து காலையில எனக்கு வந்து வர ஒரு ஃப்ரூட்ஃபுல் மெசேஜ். ஏன்னா எனக்கு வந்து நான் நிறைய பேரை வந்து பிளாக் பண்ணிடுவேன். ஏன்னா எனக்கு வந்து ஸ்டார்டிங் அந்த டேவோட ஸ்டார்ட் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ப்ளசண்டா இருக்கணும் அப்படின்ட்டு இன்னும் ரிட்டைர்மெண்டா இருப்பேன். நிறைய அந்த குட் மார்னிங் மெசேஜஸ் அதெல்லாம் வரும். ஸோ அதெல்லாம் பட்டு பட்டு நான் வந்து பிளாக் பண்ணிட்டு. பட் ஆனால் உங்களோட மெசேஜ் வந்து அது நான் 5 o'clock எழுந்துப்பேன். ஆனா நீங்க எனக்கு முன்னாடியே எழுந்து அதை போட்டு விட்டுறீங்க. ஸோ அது வந்து என்னோட என்னோட டேவை வந்து அது ப்ளசன்ட் ஆக்கிடுது. ஏன்னா வந்து நான் புதுசா லேர்ன் பண்றேன். தெரிஞ்ச விஷயத்த உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நான் வந்து அதை ஒரு அஃபர்மேட்டிவா பார்க்கும்போது வந்துட்டு ரொம்ப இதுவா இருக்கும். ஸோ தேங்க்யூ சார். ஏன்னா நீங்க நீங்க சொன்ன மாதிரி வந்து ஒரு 5 years வித்தவுட் பிரேக் நீங்க போடுறீங்க அப்படின்னா வந்துட்டு நாங்க வந்து நிறைய லேர்ன் பண்ணோம். ஏன்னா இது மாதிரி தான் சார் நாங்க ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு 3-4 yearsக்கு முன்னாடி கோவிட் டைம்ல. ஐ ஸ்டார்டட் ஆஃப் வித் திருக்குறள். ஸோ ஒரு நாளைக்கு வந்து ஒரு திருக்குறள் வந்து பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அது எப்படி ஸ்டார்ட் பண்ணோம்னா, சரி திருக்குறள் வந்து நிறைய பேர் நிறைய விதமா வந்து போட்டுட்டாங்க. ஸோ நம்ம என்ன யூனிக்கா போட முடியும் அப்படின்னும் போது நான் ஒரு மீம் வந்து நான் அந்த காலத்துல வந்து மீம் ரொம்ப ஃபேமஸ். ஸோ எதுவா இருந்தாலும் மீம்ல வந்து பண்ணிடலாம். ஸோ அப்ப திருக்குறளை வந்து மீமா கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு இட் வில் ஆட் இன்னொரு ஒரு புது ஃபிளேவரா வந்து இருக்கும். ஸோ நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, இது வந்து உலக பொதுமறையா இருக்கா அப்படின்ட்டு எனக்கு உள்ளே ஒரு சேலஞ்ச். ஸ்டில் 1330 வந்து ரிலவெண்டா இருக்கா இன்னைக்குமே அப்படின்ற மாதிரி போட்டு ஒரு 300 தொடர்ச்சியா போட்டேன் சார். அதுக்கு மேல என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஐ லாஸ்ட் மை மொமெண்டம். எனக்கு வந்து ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கல, யாருமே வந்து ரிப்ளை கொடுக்கல, படிக்கிறாங்களா இல்லையா எனக்கு எதுவுமே புரிய மாட்டேது. நான் அனுப்புவேன், நிறைய பேருக்கு அனுப்புவேன். நானே இதே மாதிரி ஒரு குரூப் ஒன்று ஆரம்பிச்சேன், திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு. நான் பாட்டு போட்டுக்கிட்டே இருப்பேனே தவிர்த்து அங்க இருந்து ஒரு ரெஸ்பான்ஸும் வராது. அப்போ இப்ப நம்ம பண்றது வந்து கரெக்டா ரீச் ஆகுதா இல்லையா, இல்ல எதனா மாத்திக்கணுமா, இல்ல யாருமே படிக்கலையா, எல்லாரும் பிளாக் பண்ணிட்டு சும்மா உட்காந்துருக்காங்களா, எனக்கு இந்த மாதிரி நிறைய வரும்போது என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா, ஆஃப்டர் 300 நான் வந்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இன்னைய வரையும் இன்னும் ஒரு திருக்குறளோட நான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த மீம். ஏன்னா எனக்கு தெரியும் ஒரு திருக்குறளை நான் வந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி, ஏன்னா ஒரு 15 பேரோட டிரான்ஸ்லேஷனை படிச்சுட்டு மீமை தேடுறதுக்கு மட்டுமே எனக்கு ஒரு 45 minutes ஆகும். அதோட ரிலவெண்ட் மீம் தேடி அதை போடுறதுக்கு இட் டேக்ஸ் அரௌண்ட் 2 hours. ஆவரேஜா ஒரு திருக்குறள் நான் போறது 2 hours ஆகும். அந்த எஃபர்ட் வந்து நான் உங்ககிட்ட இருந்து பார்த்தேன் சார். இட்ஸ் நாட் ஈஸி திங்.
ஸோ அதே மாதிரி வந்து கேள்வியில வந்து சடேஷ் என்ன பண்ணான்னா வந்துட்டு ஒன் ஒன் வேர்ட் பர் டே, நான் எப்படி திருக்குறள் பர் டே ஆரம்பிச்சேன்னா 1 வேர்ட் பர் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சு இதே டெம்ப்ளேட் நீங்க பாக்குற அந்த ஒரு டெம்ப்ளேட் வழியே வந்துட்டு ஏஐ யூஸ் பண்ணியே வந்து பண்ண ஆரம்பிச்சான். அதே மாதிரி அவனும் விட்டுட்டான். ஸோ பிகாஸ் வி டோன்ட் ஹாவ் எனி கைண்ட் ஆஃப் அப்ரிசியேஷன் ஆர் நாட் லுக்கிங் ஃபார் த அப்ரிசியேஷன். இது படிச்சேன், இது நல்லா இருக்கு, இது உபயோகமா இருக்கு, இல்ல இது வேற மாதிரி பண்ணு, அந்த மாதிரி ஒரு ரிப்ளை வராதனால அந்த மாதிரி எங்களுக்கு வந்து அந்த டோன் டவுன் ஆயிடுது. ஸோ வென் சீப்பன் ஸ்டார் அனுப்பும் போது வந்துட்டு நாங்க என்ன நினைச்சோம்னா, சரி நம்ம ஏன் வந்து மூளையை கடைசிக்கு ஒரு வேர்டை போடணும், இந்த மாதிரி ஒருத்தர் கொடுக்குறாரு, இதையே நம்ம வந்து மாத்தி போட்டுடலாம்டா அப்படின்ட்டு ஒரு பொறி தட்டுச்சு. ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆனது. லைக் சரேஷ் சொன்ன மாதிரி அவன் பொண்ணுக்கு வந்து கொடுக்கும்போது அது ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு எஃபர்ட் உள்ள போயிட்டு ஒரு பிக்சர் வழியா வருது. ஸோ அப்படிதான் சார் இது வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இன்னொன்னு சொல்லணும் பாத்தீங்கன்னா, ஜூலைல வந்து நீங்க 1000th எபிசோட்ல வந்துட்டு இது ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னும் போது விவர் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம். நானுமே வந்துட்டு நிறைய ஒரு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சிஸ்டமேட்டிக்கா போகும்போது சரேஷ் சொன்னா நீ ஒரு 15 பண்ணிடு, நான் ஒரு 30 பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லும் போது ஐ குடன்ட் டேக் தட் 15. ஸோ அப்ப சரேஷ் நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆயிடுச்சுன்னா, வந்து நைட் எல்லாம் தூங்காம, ஸோ ஒன் டே வந்து அவனோட வேலையை விடாம, ஸோ என்னை பொறுத்த வரையும் எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல வந்து சடேஷ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பிஸியஸ்ட் பர்சன் என்னோட சர்க்கிள்ல. ஸோ அவன் இதை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அவனோட, ஏன்னா அவனோட ஒர்க் வந்து ரொம்ப 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 பிஸியான ஒர்க் அண்ட் ஏன்னா ப்ராடக்ட் பேஸ்ல இருக்கிறதுனால அதை திக் போட்டு when he was prioritizing this one, then I realized okay அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இருக்கு அப்படின்ட்டு. தென் அன்பார்ச்சுனேட்லி ஐ couldn't able to help on that பர்டிகுலர் டைம்ல. ஸோ அப்போ அவன் அந்த வேலையெல்லாம் திக் போட்டு இதை வந்து ரஷ் பண்ணி அதை பண்ணதை வந்து ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டெல் யூ திஸ் பிகாஸ் அவன் அதை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணாலுமே வந்து இது வந்து மோஸ்ட் ப்ரெஷியஸ் அப்படின்றது எனக்கு புரிஞ்சுது. அண்ட் ஒன் ரெக்வெஸ்ட் ஆர் ஒரு கேள்வி இருக்கு சார் நாராயணமூர்த்தி சார். நீங்க 5 வருஷமா தொடர்ந்து போட்டுட்டீங்க. ஸோ அதோட ரெசிபி என்ன சார்? அதாவது ஐ ஜஸ்ட் வாண்டட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் யுவர் பெர்ஸ்பெக்டிவ். இதை வந்து நீங்க எப்படி வந்து சலிக்காம இல்லைன்னா வந்து டோன் டவுன் ஆகாம இதை எப்படி சார் கண்டினியூ பண்ணீங்க? ஸோ அந்த ரெசிபியை சொன்னீங்கன்னா மேபி வி வில் ஆல்சோ ரிவைவ் அந்த மாதிரி வந்துட்டு. உண்மையா சொல்லணும் சார், ஆனஸ்டா சொல்லுங்க சார். இது நல்ல கேள்வி. இது எனக்குமே நான் போய் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு 3 to 4 months வந்து அதை ஃபீட்பேக் வந்துகிட்டு இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். ஒரு பர்டிகுலர் மெஜிஷியன் ஒருத்தர் இருந்தார், இஸ் நோ மோர் நோ, பட்டுன்னு ஒருத்தர் இருந்தார் பெங்களூரில். ஈ வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டட், இந்த புக்கு வெளியே வரணுங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தார். இப்போ பாஸ்ட் அவே ரீசெண்ட்லி. வந்து இது மாதிரி எனக்கும் இது மாதிரி இருந்தது. சத்தமே இருக்காது சார். மெஜிஷியன்ஸ் குரூப்பில் மட்டும்தான் போட்டுட்டு இருந்தேன் நான். அப்போது அதில் சில பேர் மற்ற குரூப்லாம் ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, சத்தமே இல்லாமல் இருக்கும். எனக்கே டவுட் வந்துடும், என்னடா மக்கள் படிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் கேட்பேன் நான், என்ன சார் கண்டினியூ பண்ணலாமா வேண்டாம் சார், சார் நிறுத்தாதீங்கன்னு சொல்லுவாங்க. பட் நான் யாரையுமே கேட்கல சார். நான் அதுக்கப்புறம் கோர்ஸ் இட் வாஸ் மை இன்ட்ரெஸ்ட், இட் வாஸ் மை கம்பேஷன் டுவர்ட்ஸ் த லாங்குவேஜ். எனக்கு அந்த லாங்குவேஜ் மேலே அந்த லவ் இருந்ததுனால தான் நான் கண்டினியூ பண்ணேன். நாட் பிகாஸ் நான் வந்து இதை போடணும் அடுத்தவங்களுக்கு, அதை பற்றிலாம் நான் கவலையே படலை. ஐ ஹேட் த லவ். எனக்கு லாங்குவேஜ் மேலே இருந்த காதலில் தான் இது தொடர்ந்ததை ஒழிய, நிச்சயமாக நீங்கள் சொல்கிற மாதிரி பல நேரங்களில் வந்து சைலண்ட்டாக இருக்கும். அப்படியே நமக்கு தெரியவே தெரியாது. இப்போ ரீசனாக போடும்போது யாரா அட்லீஸ்ட் தம்ஸ் அப் ஏதாவது லவ் சிம்பிள் ஏதாவது ஒன்று போடுறாங்கப்பா. அப்போ எதுவுமே இருக்காது, எக்ஸப்ட் எப்பயாவது ஒரு தடவை நம்ம பாலு சார், அசோக், எங்கள் சில மெஜிஷியன்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து சில சந்தேகங்கள் கேட்பாங்க நம்ம போட்டதில். இப்போ நீங்கள்லாம் கேட்குறமே அவங்க என்கிட்ட கேட்பாங்க. இப்போ அந்த 1000th எபிசோட்லேயே என்கிட்ட ஒன்று கேட்டாங்க. இப்போ அதை ரிலேட் பண்ணி இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் அதுலேயே சொல்லியிருந்தேன், நான் இது மாதிரி கேட்பாங்க அவங்க. ஒரு சில பேர் தான், நாட் ஆல். பட் நான் வந்து அதை தளரவே இல்லை சார் நான். ஏன்னா பிகாஸ் ஐ லவ் த லாங்குவேஜ். தமிழாக இருக்கட்டும் இங்கிலீஷாக இருக்கட்டும், லாங்குவேஜெலாம் எனக்கு ஒரு காதல் உண்டு. அதனால தான் அதை கண்டினியூ பண்ணேனே ஒழிய ரெஸ்பான்ஸை பற்றி நான் வந்து கவலையே படலை நான். தட் இஸ் த ரீசன். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ. இதில் நாங்கள் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம். நீங்கள் எந்த எக்ஸாம்பிளும் வேணாம், மைண்ட் யுவர் மைண்ட் அப்படிதான். நாங்கள் எதையுமே எதை பற்றியும் கவலைப்படல. நாங்கள் பாட்டு 7 மணிக்கு வருவோம், பேசுவோம், ஜாலியாக இருப்போம். புதுசாக ஒரு ஆள் கூப்பிட்டு வருவோம், அவங்கள பேச சொல்லுவோம், நாங்கள் கேட்டுட்டு போயிடுவோம். மற்றவங்க கேட்குறாங்கன்றதே கவலைப்படுறதே கிடையாது.
ஏன்னா போட்டு வச்சோம்னா என்னைக்குன்னா ஒரு நாளைக்கு கேட்பாங்கன்றது நம்பிக்கை. அது நடந்தது. நம்ம மத்தவங்களுக்காக செய்யறோமா நமக்காக செய்யறோமான்றது மட்டும்தான் கேள்வி. எஸ் மத்தவங்களுக்காக நம்ம செஞ்சோம்னா அது நமக்கு தொடர முடியாது. நமக்காக செஞ்சோம்னா நிச்சயமா தொடர முடியும். அப்ப நமக்காக செய்யறப்ப நம்ம தொடர்ந்து செய்வோம். அதுதான் அவர் செஞ்சிருக்காரு, சாரும் செஞ்சிருக்காரு. நாங்களும் இன்னைக்கு 1000 வந்திருக்கோம்னா அதுதான் காரணம். இந்த டீம் ஜாயிண்டா ஜாலியா இருக்கிறோம் அப்படின்னா நாங்க எங்களுக்காகவே பேசிக்கிறோம், எங்களுக்காகவே விளையாடுறோம், எங்களுக்காகவே ஷேர் பண்ணிக்கிறோம், எங்களுக்காகவே நாலேஜ் எடுத்துக்கிறோம். இதுல மத்தவங்க எல்லாம் பெனிஃபிட் பண்றாங்கன்றப்ப இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. அதுதான் நீங்களும் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மற்றதை பத்தி கவலைப்படாதீங்க, தொடர்ந்து போயிட்டே இருங்க. எக்கச்சக்கமான தூரம் போவீங்க. எங்களை விட நாங்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க யங்ஸ்டர்ஸ் எங்கேயோ போகலாம். சார், ஸ்டீஃபன் சொல்றதுல ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் நான். அதாவது ஏதாவது ஒரு சில முக்கியமான பேனர் போடும்போது எனக்கு அனுப்புவார். இது பல பேருக்கு தெரியாது, இப்போ நான் சொல்கிறேன். நான் எனக்கு முதல்ல அனுப்புவார். ஒரு சில இதில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்குன்னு வச்சுக்கங்களேன், நான் வந்து சார் இதை மாற்றிருங்க, அது மாற்றுங்க, இது தவிர எடுத்துன்னு சொல்லுவோம். ரெண்டு பேரும் மியூச்சுவலாக உட்கார்ந்து அதை பேசி சில பேனர்லாம் இட் வில் டேக் ஒரு மணி நேரம் ஆகும் சார். யூ வில் நாட் பிலீவ். பேசிட்டா இன்னைக்கு காலையோட வேற ஒரு விஷயத்துக்கு பேசும்போது அவ்வளோ நேரம் ஆச்சு. ஆனால் அப்போ கூட கேட்பாரு, இதெல்லாம் யார் சார் பாப்பா அப்படிம்பாரு. சார் நம்ம திருப்தி கரெக்டாக பண்ணணும், அவ்வளோதான். அவரும் அதான் நினைப்பாரு. அடுத்தவங்க வந்து இதெல்லாம் இந்த அளவுக்கு பார்ப்பாங்களா அப்படின்லாம் பார்க்க தேவையில்லை. நம்ம அதாவது நான் சொல்றது வந்து இன்னைக்கு நாட் காலையில ஒன்லி ஒரு சின்ன விஷயத்துக்கு 2 மணி நேரம் செலவு பண்ணுனாங்க. ஒரு சின்ன விஷயம் தான் 2 மணி நேரம் செலவு பண்ண 2 பேர் மட்டும் தான், யாருக்குமே தெரியாது. ஆனா 2 மணி நேரம் செலவு பண்ண. காலையில 7 மணில இருந்து அவர் வீட்டு வேலை வச்சிருந்தாரு, அதனாலதான் அது சீக்கிரம் முடிச்சோம். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்திருக்கோம். அது அதான் சார் நம்ம ஸ்டீஃபன் சார், ம். ஏன் வந்து நான் உங்களை சரேஷ் சொன்னா எம்ஐஎம் வந்து ஃபாலோ பண்ணுவேன், ஏன்னா 2 பேருமே ஒரே டைம்ல தான் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ட்டு. கண்டிப்பா 2 பேருமே ஒரே பாத்துல தான் சார் இருக்கோம். நாங்களும் வந்து அது சலிக்காம போறது என்னன்னு கரெக்ட் பாத்தீங்கன்னா, கரெக்ட். ஏன்னா இந்த பிடிஎஃப் வந்து இந்த இந்த இபுக் வந்து டிட்டர்மைண்டா ஏன் இருந்தோம் அப்படின்னா வந்துட்டு, பிகாஸ் வி நோ த ப்ராசஸ். நாங்க என்ன கோ த்ரூ பண்றோம், எவ்வளவு டைம் எடுக்குது. ஸோ அதே மாதிரி எங்களுக்காக தான் நாங்களும் போட்டுட்டு இருக்கோம். எங்களோட ஆவரேஜ் வியூஸே 40 தாண்டாது சார், இருந்தாலும் 4 வருஷமா போட்டுட்டே இருக்கோம். ஸோ அவ்வளவுதான். அந்த மாதிரி வந்துட்டு யூஆர் டூயிங் இட். ஸோ அதனாலதான் வந்துட்டு அட்லீஸ்ட் நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு வி நீட் டு ஹெல்ப் ஈச் அதர் என்ற அந்த ஒரு டிட்டர்மினேஷன் தான் சதேஷ் வந்து புஷ் இல்ல பண்ணி நீங்க பண்ணது. டிட்டர்மினா அந்த அந்த கண்டினியூட்டி தான் இப்ப நம்மள கனெக்ட் பண்ணிருக்கு. எஸ் சார், கண்டிப்பா சார், வெரி ஹாப்பி. இன்னும் ஒண்ணு ஆட் பண்ணோம் அப்படின்ட்டா, ஏன்னா நம்ம கொலாபரேட் பண்ணதே வந்து ஏஐ மூலியமா தான். ஸோ ஏஐ டிபேட் வந்து நம்ம பேசணும். அண்ட் இந்த பர்டிகுலர் இபுக் வந்து ஐ வுட் சே லைக் 50% வந்து இட் வாஸ் கிரியேட்டட் த்ரூ ஏஐ. ஸோ மீதி ஒரு 50% வந்து மேனுவல் ஒர்க் கண்டிப்பா இருக்கு. பட் another 50% we done through AI. And this is also ஒரு எக்ஸாம்பிள். நம்ம அப்ப பேசிட்டு இருந்தோம் என்ன பண்ண முடியும், இது எப்படி நம்ம லைஃப் வந்து அஃபெக்ட் பண்ண போகுது அப்படின்ட்டு. திஸ் இஸ் த பாசிட்டிவ் வே. இன் அ பாசிட்டிவ் வே வி யூஸ் தி ஏஐ. ஸோ அதனாலதான் வந்து தத்ரூதமா வந்துட்டு அந்த சார் சொன்ன கண்டென்ட்டுக்கு வந்துட்டு எக்ஸாக்டா வந்து மேட்ச் ஆகுதுன்றது வந்து இட்ஸ் another information I would like to say is it is not many of the pictures it is not available in the internet. It is all created, it is all generated image, புது இமேஜ் எல்லாமே. ஸோ ஏஐ வந்து நாங்க சொல்லி கிரியேட் பண்ண ஒரு விஷயம். ஸோ திஸ் இஸ் ஆடட் இன்ஃபர்மேஷன் ஐ வுட் லைக் டு ஷேர் சார். தேங்க்யூ. உங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுக்கள். எக்ஸலன்ட் சார், ரியலி யூ மேட் திஸ். நான் நீங்க பண்ணதை வந்து சாதாரணமா சொல்லிட்டீங்க, எங்களை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் a very big job. சார் இது ஏஐ கிரியேட்டட்ல ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க, எப்படி ஒரு இது பண்ணீங்க அப்படின்ட்டு. சரேஷ், மேபி யூ கேன் ஷேர் அண்ட் ஷோ சம் டெமோ. நான் காட்டுறேன் ஒரு நிமிஷம், 2 minutes நான் லாகின் பண்ணிக்கிறேன். வேற யாராச்சும் பேசுறீங்களா? ஒரு வார்த்தைகள் வாங்க. லதா மேடம் வாங்க. நான் பேசுறேன் சார். சரி ஓகே, வாங்க ரிஃபை பாய் பேசுங்க. அதாவது எப்படி சொல்றது பாருங்களேன், வாயில தான் ஈச்சதான் சார். எப்படி நான் நாராயண் சாரை போல்றதா, எம்ஐஎம் போல்றதா, அல்லது சதீஷை போல்றதா, பூபதியை போல்றதா, எப்படி போகுது பாருங்க. இந்த மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை தரங்களும் வழிகாட்டலும் இந்த மாதிரி போனா வேற ஏதாவது சிந்தனையே இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான். இப்ப இந்தியா பொறுத்தவரை வளரும் டெவலப்பிங் கண்ட்ரி நம்ம சொல்றோம். இது போல உள்ள ஆக்கமிக்க ஒரு எல்லோருக்கும் பயன்படக்கூடிய இந்த ஆக்கங்களை வந்து புதைஞ்சு கிடக்குது. இப்ப நாராயண் சார் வந்து கிட்டத்தட்ட எம்எல்ஏ இணைஞ்சு எனக்கு ஒரு 2 வருஷமா பழக்கமா இருந்தாலும் கூட
அவர் இப்பதான் இவ்வளவு தூரத்துக்கு பண்ணியிருக்காங்கிறத நான் ரியலி எக்ஸைட்டட். நான் மிஸ் பண்ணிட்டோம். இப்போ கூட அவர் அனுப்புற செய்தியை சில நேரங்கள் நேரம் கிடைக்காம அப்படி ஸ்கிப் பண்ணி விட்டுறேன், ஸ்க்ரோல் பண்ணி விட்டுறேன். அப்புறம் என் பொண்ணு கேட்க ஸ்டாலின்ல படிக்கிறா, அப்பா இன்னைக்குள்ள டெஸ்ட் மெசேஜ் வரலையே சாருடைய அப்படின்பா. இப்பதான் விளங்க அதனுடைய வேல்யூ. ரொம்ப நன்றி சார். உங்களை என்ன வாழ்த்த வயது இல்லை, இருந்தாலும் உங்களுடைய இந்த கான்ட்ரிபியூஷன் டு எம்ஐஎம் ஆல் த வேர்ல்ட் உங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி. நம்ம நன்றி பாராட்டுறோம். ஸ்டீபன் சாருக்கும் மற்ற சப்போர்ட் பண்ண அந்த சதீஷ் அண்ட் பூபதி பிரதருக்கும் வாழ்த்துக்கள் சார். ரொம்ப ரொம்ப நன்றி. ஹட்ஸ் ஆஃப் சார். தேங்க்யூ வெரி ஃபைவ் பாய். தேங்க்யூ. இன்னும் நீங்க நாராயணன் சார் நம்ம என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுமோ அன்னில இருந்து இருக்காரு. 2 வருஷம் தான் தெரியுட்டீங்க. இல்ல 2 வருஷமா தானே இது போட்டது எனக்கு இப்பதானே தெரியுது. இங்கிலீஷ் பத்தி ஸ்டார்ட் அப்படி பண்ணி சொல்லுங்க. டெக்ஸ்ட் மெசேஜ். நீங்க ஆங்கிலத்தை பத்தி சொல்லுங்க. அது சரி சார். எம்ஓஎம்லேயே இப்போ ரீசெண்டாக தான் சார் ஸ்டீஃபன் சார் சொல்லி தான் நான் இதில் ஷேர் பண்ண சொல்லிட்டு இருப்பேன். நான் இது மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு அவர் சொன்னார். நம்ம குரூப்லேயும் ஷேர் பண்ணுங்க சார் அப்படின்னாரு. ஆமா, அது ஒரு 6 மந்த் இருக்குமா சார்? 8 மாசம் இருக்குமா? இல்ல அதிகமா இருக்கும். அதிகமா இருக்கும். சார் சரேஷ் சார் நீங்க சொல்லுங்க சார். சார் எனக்கு அந்த ஸ்கிரீன் ஷேரிங் ப்ரிவிலேஜ் தரேன். சாரி நீங்க நான் மறந்து ஒரு நிமிஷம் சதீஷ். I would like to use this gap for my comments there. வாங்க. Yeah. See, I'm Subramaniam. I teach in a rural government school near Tuticorin. இது வந்து as an English teacher, this work is a tremendous work. எனக்கே வந்து நாராயணமூர்த்தி சாருடைய பர்சனல் ஒர்க்னு எனக்கு தெரியாது. ஏதோ கட் காப்பி பேஸ்ட்னு நினைச்சிட்டு இருந்தேன். as of இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி தான் இந்த தகவல்லாம் ஷேர் பண்ணும்போது எனக்கு தெரியும். And with Bhupati and Mr. Satish work, this has come out very well. எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் உங்களுக்கு. I struggle a lot to actually convert certain aspects into PPT. எனக்கு ஏதாவது ஒரு சின்ன ஓரியன்டேஷன் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா I would be able to actually teach my children maybe in a very effective way. I can even create a group among government school teachers. So அது இன்னும் கொஞ்சம் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா சார். நீங்க எக்ஸாக்ட்டா என்ன ரெக்யர்மெண்ட் நீங்க வந்து எதிர்பார்க்கறீங்களோ என்னோட ஒரு லெசனை எப்படி அத பவர் பாயிண்ட் ஏஐ யூஸ் பண்றது, பவர் பாயிண்ட்ல இவ்வளவு எஃபெக்டிவா கொண்டு வரதுன்னு மேபி நீங்க எனக்கு ஒரு இது அனுப்புங்க சார். ஒரு சாம்பிளுக்கு நீங்க அனுப்புங்க. தமிழ்நாடு நம்ம கவர்மெண்ட் இதே மாதிரி கனெக்ட் பண்ணி நம்ம அப்படியே லைவ்லயே காமிக்கலாம். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் ஓரியன்டேஷன் கொடுத்தீங்கன்னா we will be able to pick it up. Yeah. That's it. But this is amazing sir. நம்ம என்ன பண்ணலாம் பூபதி, ஒரு ஷோவே வச்சிடலாம். இது எஸ், அதான் நான் சொல்றேன். இத ஒரு ஈவினிங் ஷோ வச்சிடலாம். அவர் மட்டும் கத்துக்க கூடாது, நாங்களாம் கத்துக்கணும்ல. கண்டிப்பா. அதனால ஷோவை வச்ச எல்லாருக்கும் பயன்படும். நம்ம அன்னைக்கு வந்தாங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இப்போ என்னன்னா சார், எங்க ஸ்கூல்ஸ்ல we have electronic board, அதாவது electronic panels actually. கிட்டத்தட்ட 5 classrooms are fixed with நான் வந்து கொஞ்சம் CSR ஃபண்ட் அங்க இங்க இருந்து நிறைய கார்ப்பரேட்ஸ்ல வந்து I have actually ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் ஆக்கிட்டீங்க. ஆமா, எல்லாமே 5 கிளாஸ் ரூம்ஸ் இருக்கு. ஸ்மார்ட் கிளாஸ் 12 கிளாஸ் ரூம்ஸ் 5 கிளாஸ் ரூம்ஸ் ஸ்மார்ட். சூப்பர் ஸ்மார்ட் போர்டு. ஆனா பட் we are not able to அந்த கண்டென்ட் வந்து இன்னும் கொஞ்சம் என்ரிச் பண்றதுக்கு தெரியல. இதெல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி பயன்படுத்தினா அது இன்னும் பயனுள்ளதா இருக்கும். எக்ஸலென்ட் வொர்க். ஒண்ணு டெக்னிக் இல்லைன்னா மெட்டீரியல் இருக்குது, அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்ததுன்னா கண்டென்ட் இல்ல, எங்கேயோ ஒண்ணு உதைக்குது சார். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். நீங்க அதுக்கு காரணம் இப்ப ரீசன்ட்டா தான் சார் இல்ல எனக்கு you have made me guilty. டைம் கரெக்ட் ஆகும். சரி, ஓகே சதீஷ் நீங்க காமிச்சிருக்கீங்க. ஓகே சார், நான் வந்து கொஞ்சம் மல்டிபிள் நான் சுபு சார் கேட்டது அப்புறம் ரவி சார் கேட்டது எல்லாத்தையுமே காட்டுறேன். ஓகே, ஸோ சுபு சார் கேட்டதை நான் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சார். என் பொண்ணு பிரைமரி 1. ஸோ இப்போலேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதையும் கொஞ்சம் காட்டுறேன் நான் என்ன பண்ணியிருக்கேங்கிறதையும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க கேட்ட சாட் ஜிபிடி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நம்ம சார் கொடுத்த டெக்ஸ்ட்டை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவேன். ஆனால் அதுக்கு முன்னாடி சாட் ஜிபிடிக்கு நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துறேன். இது மாதிரி நான் ஒரு PDF புக்கு பண்ண போறேன். 5 வயசு குழந்தையிலிருந்து
80 வயசு ஓல்டு பீப்புள் வரையும் அதை புரிஞ்சுக்கிற மாதிரி எனக்கு ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணணும். ஸோ இதை நீட்டாக ஃபார்மேட் பண்ணி கொடு அப்படின்னு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது இருக்கு அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் அப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவேன். நான் ஆல்ரெடி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டேன். ஸோ அது எனக்கு எல்லாமே ரிஃபைன் பண்ணி தரும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ ரிஃபைன் பண்ணி தந்துருவோன்னா அதில் எனக்கு என்ன இமேஜ் வேணுமோ அதை எடுத்து இமேஜ் பண்ண சொல்லுவேன். ஸோ இப்போ இதான் இமேஜ். இப்போ இந்த இமேஜில் ஏதாவது ஒன்று எனக்கு பிடிக்கல அப்படின்னா நான் இங்கே போகலாம். இங்கே போயிட்டு எந்த இடத்த நான் மாற்றணுமோ அதை நான் இப்படி ஷேட் பண்ணுவேன். ஷேட் பண்ணிட்டு எனக்கு இந்த இடத்துல வேற என்ன வேணும்னு சொல்றனோ அதை அப்படியே ரீஜென்ரேட் பண்ணி தரும். ஸோ இப்படி தான் நான் இமேஜ் ஜென்ரேட் பண்ணேன். ஸோ இந்த புக்கில் இருக்க எல்லா இமேஜுக்குமே யாரும் காப்பிரைட் கிளைம் பண்ண முடியாது. எல்லாமே நம்மளோடது. ஆல் ஒரிஜினலி கிரியேட்டட் பை ஏஏ வித் நாராயணமூர்த்தி சார் கண்டென்ட் பிளஸ் நம்மளே ஜென்ரேட் பண்ணனால ஈவன் இந்த தண்ணி டேங்க் கூட நம்மளே பண்ணதுங்க பாருங்க. ஸோ நோபடி கேன் கிளைம் அ காப்பிரைட். கேட்டாங்கன்னா வி ஹேவ் த ப்ரூஃப் இங்கே இருக்கு. ஸோ அதனால தைரியமா நம்ம இன்டர்நெட்ல இருந்து பெருசா எடுக்கல. எல்லாமே வந்து நம்மளே ஜென்ரேட் பண்ணது. ஸோ இட் கேன் டூ லாட். நான் வந்து இன்னைக்கு இதை நான் ப்ரிப்பேர் பண்ணல. பட் நம்ம ஸ்டீஃபன் சார் சொன்ன மாதிரி இன்னொரு செஷன் வைக்கிறப்ப ஐ வில் ப்ரிப்பேர் சம் ஸ்லைடு. இது எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணேன், அரேஞ்ச் பண்ணேன் ஃப்ரம் த பிகினிங் நான் சொல்றேன். ஸோ இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். அன்னைக்கு நான் ஷேர் பண்றேன் ஃபுல்லா இன்னொரு செஷன் அப்போ. ஸோ இப்படிதான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அது நிறைய இன்புட்டை மாற்றி கொடுக்கும். இதை ஃபார்மேட் பண்ணி கொடுக்கும். இந்த ஃபார்மேட் பண்ணதை பவர் பாயிண்ட்ல போடணும். ஸோ அதெல்லாம் பண்ணும்போது தான் நிறைய வேலைகள் வரும். ஸோ இப்படிதான் வந்து ஸ்டார்ட் ஆனது. ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு மெஜிஷியன் இமேஜ் வேணும், இது பண்றாங்க. இந்த எபிலிட்டி கெப்பாசிட்டி. ஸோ இஸ் டெமான்ஸ்ட்ரேட்டிங் இஸ் எபிலிட்டி, இங்கே கெப்பாசிட்டி. ஸோ இந்த மாதிரி தான் ஒன்னொன்னும் ஜென்ரேட் பண்ணுது. ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபார்மேட் பண்ணி கொடுத்துரும். பட் பவர் பாயிண்ட்குள்ளே நான் ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வேலை பார்ப்பேன். எதை எப்படி போட்டால் இது பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இட் இஸ் அன் அசிஸ்டன்ட் ஃபார் மீன் நான் சொல்லுவேன். ஒரு முன்னாடி சொன்ன மாதிரி தான் அலாவுதீன் அந்த படத்தில் எப்படி பூதம் ஒன்று இருக்கோ அந்த மாதிரி இது எனக்கு ஒரு பூதம். எனக்கு வேகமாக பண்ண ஹெல்ப் பண்ணும். இது இருக்கிறனால தான் என்னால் ஆஃபீஸ்லையும் இவ்வளோ பிஸி டைமில் வேலையை சீக்கிரமாக முடிச்சுட்டு மற்ற பர்சனல் ஒர்க் இந்த மாதிரி ஒர்க்னா பண்ண முடியுது என்னால். ஸோ இது வந்து ரவி சார் கேட்டதுக்கான ஆன்சர். ஸோ சார் இன்னொன்று வந்து நான் வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணி இது என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த இமேஜ் ஜென்ரேஷன் இஸ் அ பெய்டு ஒன். ஃப்ரீ வெர்ஷன்ல வந்துட்டு இமேஜ் ஜென்ரேட் பண்ண முடியாது யூசிங் ChatGPT. பட் ஆல்டர்னேட் வே வி கேன் யூஸ் தி டாலி ஆர் பார்ட். அதுல வந்துட்டு உங்களுக்கு ஆல்டர்னேட் வேல இருக்கு. பட் இது ChatGPTலே பண்ணணும் அப்படின்னா வி ஷுட் கோ ஃபார் தி பெய்டு வெர்ஷன். பெய்டு வெர்ஷன் என்ன காஸ்ட் வரும் சார்? $20 per month சார். 2000 rupees. Per month or annum? Per month. It's a little costly. ஆனா நம்ம வேலையிலேயே இது வந்து நம்ம வந்து டே டு டே லைஃப்ல நம்ம வந்து சேர்த்து வச்சு பார்க்கும்போது இட்ஸ் ஒர்த். இதுக்காக மட்டும் நம்ம வந்து பண்றோம் போது ஐ வுட் லைக் டு நம்ம ஃப்ரீ வெர்ஷனுக்கே போயிடலாம். இமேஜ் ஜென்ரேஷன் மட்டும் நம்ம வந்து வேற ஒரு சைட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஸோ இது வந்து சுபு சார் கேட்டதுக்கு நான் ஆல்ரெடி பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். பட் நீங்கள் கொலாபரேட் பண்ணி நம்ம பண்ணணும், ஒரு சாப்டரை நம்ம ஒரு ட்ரையல் மாதிரி பண்ணணும்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் சார். நிறைய கால் வச்சு நம்ம இது பண்ணலாம். அதுதான் இந்த மாதிரி நிறைய ஷேரிங் வேணும் சார். அது வந்து நீங்கள் இப்போ நம்ம இது பண்ணனால இத்தனை கான்டாக்ட்ஸ் நீங்கள் கேட்குறோம் எல்லாரும் சேர்ந்து பண்ணும்போது வி கேன் கிரியேட் மோர் கண்டென்ட்ஸ் ஃபார் லைக் நீங்கள் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாத்துக்குமே பண்ணலாம் சார். ஸோ இது வந்து நான் என் பொண்ணுக்கு இப்போ லென்த்னு ஒரு சாப்டர் வந்துச்சு. ஸோ ஷி வாஸ் லைக் வெரி கன்ஃபியூஸ்ட் நிறைய. அதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஐ ஸ்பெண்ட் க்ளோஸ் டு 2 hours டு ப்ரிப்பேர் திஸ் பிபிடி. இந்த பிபிடி முடிச்சிடோன்னா 5 minutes ஓட்டினேன். மை டாட்டர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட் இஸ். ஓகே. ஸோ என்ன அப்படின்னா வாட் டு வி சி அப்படின்வேன். ஓகே, இங்கே அப்போ என்ன ஆகும்னா இட்ஸ் a 2 lines. என் பொண்ணு அது சொல்கிறாளான்னு பார்ப்பேன். இல்லைன்னா ஐ வில் டெல் there are 2 lines. ஓகே, அப்புறமேட்டு லெட்ஸ் நேம் த லைன்ஸ். ஸோ ஒரு நேம் நாங்களாம் கொடுக்குறோம், டிம், டேம் அப்படின்ட்டு. ஸோ அப்புறமேட்டு ஹவு டஸ் டிம் அண்ட் டேம் லுக் அப்படிங்கும்போது டிம்முக்கு ஒரு ஃபேஸ் கொடுக்குறேன், டேமுக்கு ஒரு ஃபேஸ் கொடுக்குறேன். ஸோ இதை ஒரு இன்ட்ராக்டிவாக பண்ணேன். அப்புறமேட்டு மேட்டி அப்படின்னு ஒரு மேத்தமெட்டிக்ஸ் கைடு உருவாக்குனேன். ஸோ அவங்க வந்து சொல்கிறாங்க ஐ எம் மேட்டி யுவர் மேத் கைடு. ஸோ அப்போ வந்து ஹாய் டீம் அண்ட் டேம். இந்த கிட்டு பார்த்தீங்கன்னா டைனமிக்காக இருக்கணும்ட்டு ஸோ நான் இதை Ctrl+F போட்டு கிட்டுக்கு பதிலாக என் பொண்ணு பேர் மாற்றிடுவேன். K_I_D ரீப்ளேஸ் ஆல் வித் மை டாட்டர் நேம். ஸோ அதர் பீப்புள் அவங்களோட கிட் நேம் வச்சுக்கணுங்கிறதுக்காக கிட் அப்படின்னு இருக்கு. பட் இட்ஸ் ஆக்சுவலி யுவர் கிட்ஸ் நேம். டைனமிக்காக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
ஓகே, அப்போ இது ஹாய் மேட்டி இவங்கலாம் கூப்பிடுறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு மேட்டி வந்து கேட்குறாங்க இந்த 2 லைனும் சேமா அப்படின்ட்டு. இவங்க எஸ்ங்கிறாங்க, டேம் வந்து நோங்கிறான். அப்போ கான்ஃப்ளிக்ட் வருது. அப்போ குழந்தைக்கு வந்து ஒரு கியூரியாசிட்டி உருவாக்கணும். எஸ்ன்னு ஒருத்தன் ஏன் சொல்றான், நோன்னு ஒருத்தன் ஏன் ஒன்று சொல்றான் அப்படின்ட்டு. ஸோ அப்போ இப்போ வந்து குழந்தைய கேட்குறாங்க, நீங்க டிம்மோட இருக்கீங்களா டேமோட இருக்கீங்களான்னு மேட்டி கேட்குது. அப்புறம் டேம் கிட்ட வந்து கேட்குறாங்க ஒய் ஆர் யூ சேயிங் நோ அப்படின்னு. அப்போ டேம் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, ஐ டோன்ட் ஹாவ் அன் எவிடன்ஸ் டு சே எஸ். இது பார்க்க சேமா இருக்கு, ஆனா ஒரு எவிடன்ஸ்னா இல்ல, இதை ப்ரூவ் பண்றதுக்கு எதுவும் இல்லை என்கிட்ட அப்படின்னு டேம் சொல்றான். ஓகே, டிம் டூ யூ ஹேவ் எவிடன்ஸ் டு சே எஸ் அப்படிங்கிறாங்க. டிம் வந்து எவிடன்ஸ்னா என்ன அப்படிங்கிறான். ஓகே, ஸோ அப்போ வந்துட்டு கிட் டூ யூ ஹேவ் எவிடன்ஸ்னு இப்போ குழந்தைய கேட்குறோம். அப்போ இந்த இடத்துல அவளுக்கு வந்து ஒரு கியூரியாசிட்டி, எவிடன்ஸ்னா என்ன டாடி அப்படிங்கிறான். இப்போ இது நீ சேமுன்னு சொன்னல, இது எப்படி சேமுன்னு சொன்ன அப்படின்னு கேட்கும்போது ஷி இஸ் திங்கிங். அப்போ அது நீ சேமுன்னு சொல்லணும்னா ப்ரூவ் பண்ணணும். மேத்தமெட்டிக்ஸே அதுதான், நம்ம என்ன சொன்னாலும் அதுக்கு ஒரு ப்ரூஃப் வைக்கணும் அப்படின்னு ஐ இன்டைரக்ட்லி இன்ட்ரடியூஸ் திஸ். அப்புறம் எவிடன்ஸ். ஸோ எவிடன்ஸ்னா என்ன அப்படின்னு மேட்டி வந்து சொல்லுது. எவிடன்ஸ் இஸ் அ ப்ரூஃப் டு சே போத் த லைன்ஸ் ஆர் சேம். ஸோ அப்போ இதை எப்படி ப்ரூவ் பண்றது அப்படின்னு மேட்டி கேட்கும்போது வி நீட் அவர் ஃப்ரெண்ட் லென்த். இந்த இடத்துல லென்த் வேணும். ஸோ அப்போ லென்த் நானே உருவாக்குனேன் சார், இந்த சாட் ஜிபிடி மூலமா ஒரு ரப்பர் கிரியேட்டிவா கிட்டுக்கு இன்டராக்ட் ஆகணும். ஸோ அப்போ லென்த் வராங்க. ஸோ இப்போ மேட்டி வராங்க. ஸோ லென்த்துக்கு பதிலாக நம்ம சென்டிமீட்டர்னு ஃபர்ஸ்ட் சொல்லாம இவங்க ஸ்கூல் புக்ல வந்து யூனிட்ஸ் அப்படின்னு வச்சிருப்பாங்க. எதை வேணா எடுத்து வச்சு மெஷர் பண்ணலாம் யூனிட்னு. அதனால லென்த் எப்படி திருப்பி போட்டு இது ஈக்குவல் டு 1 யூனிட். ஓகே, ஸோ இப்போ லெட்ஸ் யூஸ் லென்த் டு மெஷர் டிம். ஸோ இப்போ டிம் வந்து நாங்கள் மெஷர் பண்றோம், 3 இருக்கு. ஸோ அப்போ இது எல்லாத்தையும் ஃபிட் என்டையர் டிம் லைன். அப்போ நம்ம கவுண்ட் பண்ணுவோம். ஸோ 1 2 3. ஸோ அப்போ இது 3 யூனிட்ஸ். சிமிலர்லி லெட்ஸ் கவுண்ட் டேம் 1 2 3 யூனிட்ஸ். ஸோ அப்போ லென்த் வந்து ஒரு எவிடன்ஸ் கொடுக்குது 3 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேம்னு. ஸோ இதுதான் எவிடன்ஸ். இப்போ உங்களுக்கு எவிடன்ஸ்னா என்னன்னு புரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டோம். ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் சாப்டர் சார். இது வந்து இனிஷியலி ஷி வாஸ் கன்ஃபியூஸ்டு, ஏன் இந்த ஒரு ரப்பரை வச்சு யூனிட் பண்ணணும், எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு டிப்ரெஷன். அது மீன் டிப்ரெஷன் கிடையாது, ஒரு ஹெசிடேஷன்ல இருந்தப்ப இட் ஹெல்ப் மீ. ஸோ இது மாதிரி நான் நிறைய இது பண்ணியிருக்கேன் சார். இன்னொன்று இப்போ இந்த சப்ட்ராக்ஷன் பாரோயிங் இருக்கு. ஸோ அது கூட பண்ணேன். அவளுக்கு கேட்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ கேட் வச்சு பண்ணேன். ஸோ இது மாதிரி ஒன்றுக்கும் நான் பண்ணியிருக்கேன் சார், அந்த சப்ட்ராக்ஷன் எல்லாம் எப்படி அப்படின்னு. ஸோ 2 10 இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 0னா 1 ஒரு கேட்டு 9 கேட்டு. ஆனால் 10ன்னு வரும்போது இட்ஸ் 2 டிஜிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய பூனை போட்டு இது மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன் சார். ஸோ அப்போ இது அனிமேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து சப்ட்ராக்ட் ஆகும் இப்போ இந்த 2 இந்த ஸ்ட்ரைக்னா. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் வேஸ்ட் டைம். ஸோ இது சும்மா சுபு சார் கேட்டாங்கன்றதுக்காக நான் எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு ஷேர் பண்ணேன் சார். எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். ஒரு கிளாப் பண்ணலாம். சார் அந்த மேக்ஸ்ல ஒரு மீம் போட்டேன் நீங்க இல்லையா, ஏதாவது ஒரு மீம் செலக்ட் இது பண்ண முடியுமா, காமிக்க முடியுமா? அவரு இவர் போட்டார் பண்ணியிருக்கேன் சார். திருக்குறள் திருக்குறள் மீம் சொன்னாரு. திருக்குறள் சாட்ல இருக்கு சார். சாட்ல ஆல்ரெடி 2 ஷேர் பண்ணிருக்கேன். ஓகே ஓகே பாக்குறேன். இது வந்து சதீஷ் வந்து பண்ணியிருக்காருன்னா இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் பேரண்டிங். எஸ். அவ்வளவு அழகா நேரம் செலவு பண்ணி குழந்தைக்காக என்ன செஞ்சா எப்படி உதவும், நம்ம குழந்தை எப்படி இதை சிந்திக்க வைக்கும், அப்ப எந்த அளவுக்கு பிரெயின் ஒர்க் கொடுக்கறது, எந்த அளவுக்கு நான் அப்பாவா குழந்தைகிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்றேன், அப்ப குழந்தை என்னோட எவ்வளவு நேரம் இன்டராக்ட் ஆகுது. இது வந்து ஒரு 2 பேருக்கும் உள்ள ஒரு பாண்டிங் மட்டும் இல்லாத எந்த அளவுக்கு நம்மளோட ரிலேஷன்ஷிப் வளரணும். இது குழந்தை வந்து அவங்க பொண்ணுக்கு அவங்க குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கும் ஃபியூச்சர்ல, எங்க அப்பா இப்படி எல்லாம் பண்ணாரு, இதை விட நான் மாஸ்டர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி எடுத்து அது பிரமாதமா சொல்லிக்க போகுது. இதுதான் பியூட்டிஃபுல் பேரண்டிங். பண்ண ஒர்க்குக்காக மட்டும் இல்லாத அவரோட பேரண்டிங்காகவும் நம்ம ஒரு அப்ரிசியேஷன் கொடுப்போம். மறுபடியும் ஒரு கை தட்டுவோம் சதீஷ். டெஃபினட்டா சார், வாட் யூ செட் இஸ் கரெக்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ இப்போ இது பண்ணதுக்கு அப்புறம் ஐ வாண்ட் ஷேர் இட் வித் ஆல் த பேரண்ட்ஸ் சார். அதனால தான் அந்த கிட்டின் டைனமிக்கா போட்டு எல்லாத்துக்கும் ஷேர். மற்ற பேரண்ட் அதை யூஸ் பண்ணா மட்டும் போதும் சார். இல்ல நான் என்ன நினைக்கிறேன்னா, மற்ற பேரண்ட் அது யூஸ் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும் மற்ற பேரண்ட்டும் இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணி அவங்களும் எதனா பண்ணாங்கன்னா இதை பார்த்தா ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகணும். நம்மளும் எதனா பண்ணணும் நம்ம குழந்தைங்களுக்கு, நம்மளும் டைம் செலவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி வேற மாதிரி அவங்க பண்ணாங்கன்னா அவங்க ஷேர் பண்ணலாம் மற்றவங்களுக்கு.
அப்ப இதுதான் வைடா நமக்கு வளர்றதுக்கு உண்டான ஒரு இனிஷியேட்டிவ் கொடுத்துருக்கீங்க. நீங்க ஜஸ்ட் ஷேரிங் மட்டும் ஷேர் பண்றது அவங்க பார்த்து பண்றது இல்ல. நீங்க பண்ணதை பார்த்து இப்ப இவ்வளவு தூரம் இப்ப இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலன்னா நிறைய பேருக்கு இது தெரியாது. இதை நான் ரெக்கார்டிங்ல போட போறேன். அப்போ வந்து இதுல பல பேருக்கு தெரியாது. We have a parenting club, sir. So அதுல parenting club இருக்காங்க. But unfortunately எங்களால வந்து 4 years we are running. So ஏன்னா ஒரே சேம் கிட் தான் இருக்கு. பட் அன்பார்ச்சுனேட்லி வி கூட நடந்ததுனால தான் நீங்க அன்னைக்கு வந்து நீங்க சைக்காலஜி நீங்க கெஸ்டா கூப்பிடும் போதும் நான் திரும்பி எங்க பார்த்தாலும் ஒரு கேள்வி கேட்கறதுன்னா ஏன் வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க என்ன. அப்போ நாங்க எப்படி எடுத்துப்போம்னா என்னவோ எங்களால வந்து புல் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி தான் எடுத்துப்போம். பட் ஷேரிங் இஸ் நாட் ஹேப்பனிங் சார். நான் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி பிபிடி போடணும் கூட அவசியம் இல்லை. ஸோ வென் யூ டீச் சம்திங் ஃபெயிலியர் அண்ட் சக்சஸ் ஷேர் பண்ணாங்க அப்படின்னா அந்த சக்சஸை நாங்க காப்பி அடிச்சுப்போம். இப்ப அதே சப்ட்ராக்ஷன் தான் நீங்க குழந்தைய சொல்லி தரப்போற. என் குழந்தை இப்ப நான் சொல்லிக் கொடுக்கறது வந்து புரியல, பட் ஐ வாண்ட் அனதர் பெர்ஸ்பெக்டிவ். அப்ப நீ என்ன சொல்லி கொடுத்த அது சொல்லு. இல்ல ஃபெயிலியர் இல்ல நான் இதை சொல்லி கொடுத்தேன் ஃபெயில் ஆயிடுச்சு இதை சொல்லி கொடுக்காதீங்க இந்த மெத்தட் தப்பு. நம்ம அதே தான் வந்து எதிர்பார்க்கிறோமே தவிர்த்து விச் இஸ் நாட் ஹேப்பனிங். அதுதான் உங்ககிட்ட நான் வந்து வேற விதமா கேட்டு பார்த்தேன். ஸோ விச் இன்னும் கண்டுபிடிக்கணும் சார். அது தெரியல எங்களுக்கு அந்த வித்தை தெரியல. நம்ம அன்னைக்கு வேற சப்ஜெக்ட்டுக்கு நம்ம போயிட்டோம். கரெக்ட். அதனால வந்து நம்ம இதுக்குள்ள வரல. நம்ம போயிட்ட சப்ஜெக்ட் வேற. கரெக்ட். அங்க டைவர்ட் ஆனதுனால இந்த क्वेश्चनக்கு நான் வரல. கரெக்ட். அதுதான் விஷயம். அதுக்கே நேரம் ஆயிடுச்சு அன்னைக்கு. ஆமா சார், அது வந்து 2 hours ஆயிடுச்சு சார். இன்னும் சார் இன்டர்நெட்டையும் ஏஐயும் வந்து இவ்வளோ பிரயோஜனமா இவ்வளோ ப்ரொடக்டிவா வந்து யூஸ் பண்ணது உண்மையாவே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. இதை வந்து பல பேர் தவறா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து ரொம்ப ப்ரொடக்டிவா அவர் சொல்ற மாதிரி நல்ல பேரண்டா வந்து நீங்க செயல்பட்டு இருக்கீங்க. குழந்தைகளுக்கு இதை விட ஒரு பிரமாதமான ஒரு இன்புட் வந்து இருக்கவே முடியாது. இன்னைக்கு குழந்தைகள்லாம் சில விஷயங்கள்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தயங்குறாங்க. இப்போ நாங்கள்லாம் படிக்கும்போது இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அது டோட்டலி பிளாங்க் ஆச்சா. அதை நீங்க கம்பேரே பண்ண முடியாது. இன்னைக்கு வந்து இதை வந்து இவ்வளவு பிரமாதமா யூஸ் பண்ணிருக்கீங்க பாருங்க. இன்டர்நெட் இன்னைக்கு ரொம்ப 95% தப்பா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏஐ அண்ட் இன்டர்நெட்டை வந்து ரொம்ப தப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சும்மா கண்டதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இவ்வளோ ப்ரொடக்டிவா பண்ணது வந்து ரியலி இட்ஸ் ஹேட்ஸ் ஆஃப். இது எத்தனை பாராட்டு சொன்னாலும் நான் பண்ண வேலையெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீ அவ்வளோ இதை வந்து இப்படி ப்ரெசென்ட் பண்ணணுங்கிறத திங்க் பண்ணிருக்கீங்க பாருங்க. ரியலி ஐ ஷுட் தேங்க்ஸ் ஸ்டீஃபன் சார் ஃபார் இன்ட்ரோடியூசிங் சதீஷ் டு மீ. அவர்கிட்ட நான் பார்த்து இந்த எபிசோட் உங்களது பத்தி சார். இல்ல அப்படி இல்ல தான் பண்ணோம். சரி அது வேற, நான் இல்லைன்னு சொல்லல. நான் இன்னொன்னு ஒரு சின்ன உங்களுக்கு இது போடுறேன், ஒரு சொல்லணும்னு நினைச்சேன் நான். இந்த புக்கை பாருங்க. இந்த புக்கை நான் 70s வாங்கினது சார். காலின்ஸ் டிக்ஷனரி ஆஃப் இங்கிலீஷ் யூசேஜ்னு கீழே வந்து என்ன எழுதியிருக்குன்னா தெரியுதா சார்? தெரியுது சார். ஹெல்ப்ஃபுல். நீங்க கரெக்ட் அண்ட் எஃபெக்டிவ் யூசேஜ். ஆமா இந்த புக் சார் ஐ அம் நாட் ஏபிள் டு கெட். இதோட அப்கிரேடட் வெர்ஷன் வந்திருக்கா என்ன? இந்த புக்கை நான் வந்து இந்த புக்கை போட்டோ எடுத்து ஷேர் பண்றேன் குரூப்ல. யாருக்கா இது அப்டேட்டட் எடிஷன் ஏதாவது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான புக் சார். தோ இட் இஸ் வெரி ஸ்மால். இந்த புக் வந்து ரொம்ப சின்ன புக் பாருங்க, ரொம்ப சின்ன புக்கு. இது ஆக்சுவலா வைரம். இது வரைக்கும் நான் இது எங்கேயுமே நானும் தேடாத கடை கிடையாது. வாங்கி கொடுக்கலான்னு. என்ன மேடம்? என்ன மாதிரி கண்டென்ட்? அதுல கண்டென்ட் மேடம் டிக்ஷனரின்னு போட்டிருக்குமே வழிய. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்னு படிக்கிறேன் பாருங்க. அந்த வேர்டுக்கான மீனிங் இருக்காது, யூசேஜ் தான் இருக்கும். ஓகே ஓகே இருக்கு சார். யூசேஜ் மட்டும் தான் இருக்கும் இதுல. அமேசான்ல இருக்கு சார். டிக்ஷனரி ஆஃப் மாடர்ன் இங்கிலீஷ் நீங்க $4.48 காட்டுது. இங்க பாருங்க, இந்த புக்கா பாருங்க. நீங்க காட்டுறதே தான் இருக்குது. நீங்க காட்டுறதுலயே ஆனா அடிஷனலா மாடர்ன் மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு வேர்டு எடுத்திருக்கான். நான் உங்களுக்கு லிங்க் சைஸ் என்ன போட்டுருக்கான் சார்? இருக்கு நான் உங்களுக்கு அனுப்புறேன். இது இருக்கு. ஓகே ஓகே ஓகே. I'll send the link right now. கோர்ஸ் நான் வந்து நான் பார்க்கறேன். சரி பார்த்துக்கலாம் சார், பார்த்துக்கலாம். இல்லை என்னன்னா இது வந்து மீனிங்ஸ் இருக்காது. தோஸ் ஹூ லவ் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அவசியம் இந்த புக்கை கையில் வச்சுக்கணும் சார். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட வந்து யூசேஜ் தான் மீனிங் கொடுத்துருக்க மாட்டான். இப்போ மேபின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மீன்ஸ் அப்படிங்கிற வேர்டுக்கு MEANS அப்படிங்கிறதுக்கு நான் சும்மா பிரித்து படிக்கிறேன் நான். திஸ் வேர்ட் இஸ் ட்ரீட்டட் அஸ் ப்ளூரல் when it means income.
எக்ஸாம்பிள், மை மீன்ஸ் ஆர் நாட் இனஃப் டு கீப் மீ இன் கம்ஃபர்ட். இந்த சாதாரண மீனிங்கே இதில் வராது. But can be either singular or plural when the meaning is method. Example, this means of transport is cheaper than sending goods by road. இந்த மாதிரி தான் இந்த புக்கில் இருக்கும். நிஜமாவே இங்கிலீஷை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த அந்த புக்கை நான் பார்க்குறேன். நான் எக்ஸலண்ட் புக்கு இது. தோ இட் இஸ் வெரி ஸ்மால், கடுகு சிறுத்தாலும் காரம் பாருங்க இந்த புக் இது. இதை நான் வந்து 70லேருந்து கீப்பிங் இட். 70ல் வாங்கின புக் இது. நான் பியூசி படிக்கும்போது, ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது. பேசணுமா சார்? நீங்க பேசுங்க. வாங்க மேடம். நாராயணமூர்த்தி சார், ரொம்ப பெரிய விஷயம். நான் உங்கள்கிட்ட அப்புறம் வரேன். இவங்க மிஸ்டர் சதீஷ்குமார், நீங்க இது காட்டுறதுக்கு முன்னாலேயே இந்த இங்கிலீஷ் இந்த பிக்சோரியல் இது பார்க்கும்போது நான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் மேத்தமேட்டிக்ஸ். அப்ப நம்ம கூட மேக்ஸ்ல இன்னும் அதாவது லாங்குவேஜை விட சப்ஜெக்டுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறது சான்சஸ் ஆர் மோர் இல்லையா? ஸோ அது மாதிரி பண்ணலாமேன்னு எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. நீங்களும் அது மாதிரி காட்டினீங்க. அப்புறம் வந்து அந்த டிஸ்டன்ஸுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த இப்போ சார் புக்கு போட்டிருந்தீங்க இல்லையா, நீங்க எல்லாருமே கொலாபரேஷன் சார் சொன்னாரு. அதுல அந்த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஏ டு பி போட்டிருந்தது வந்து அதுல ஸ்பெஷல் என்ன தெரியுமா, ஜஸ்ட் ஒரு ஏ பாயிண்ட் பி பாயிண்ட் மட்டும் இல்ல, அதுல நடுவுல ஒரு ஆங்கிள் போட்டிருந்தீங்க பாத்தீங்களா. ஸோ ஜஸ்ட் லைக் தட் டிஸ்டன்ஸ் கிடையாது, அந்த இது மொத்தத்தையும் அது கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ அந்த பிக்சர் போட்ட விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. டிஸ்டன்ஸுங்கிறதுக்கு ஜஸ்ட் லைக் தட் ஸ்ட்ரைட் லைன் டிஸ்டன்ஸ் இல்லாம இதுதான் ப்ராப்பர் டிஸ்டன்ஸ். அதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது உங்க ரெண்டு பேரையும் அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைச்சேன். அதே மாதிரி இப்ப எங்க மேக்ஸ்ல கூட பர்டிகுலரா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனி அவங்க வந்து ஒரு 4 பிசினஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிஇஓ ஆர் பிரசிடென்ட் ஆஃப் த கம்பெனி. அவங்க ஒவ்வொரு இதுலயும் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன், எவ்வளவு ப்ராஃபிட் வந்தது அப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா டைரக்டா ஒரு பிக்சோரியல் ரெப்ரசன்டேஷன் தான் நாங்கெல்லாம் சொல்லி கொடுப்போம். லைக் ஸ்டிக் டயக்ராம், பார் டயக்ராம், பை டயக்ராம், இது மாதிரிலாம் போட்டு அப்படியே அவங்க ஓவராலா தே கேன் கம்பேர் எக்ஸாக்ட்லி இந்த பிசினஸால இவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கு, இந்த பிசினஸால அவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னு பிக்சரா பார்க்கும்போது ஈஸியா அவங்களுக்கு மைண்ட்ல நிற்கும். அது சொல்லுவோம். இது இன்னும் கொஞ்சம் ஹையர் லெவல் போனீங்கன்னா இந்த நார்மல் பெல் டயக்ராம், பெல் ஷேப் டயக்ராம் நம்ம யூஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூஷன் எல்லா டிஸ்ட்ரிபியூஷனும் அதுதான் பேஸ் பண்ணி பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்தது. ஸோ காலேஜ் லெவலுக்கே இந்த மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க போது சில்ட்ரனுக்கு இது யூஸ் பண்ண நல்லா இருக்கும். அண்ட் இன்னொரு இன்ஃபர்மேஷன், சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸுக்கு எனக்கு தெரியாது உங்க சில்ட்ரன்லாம் எந்த இதுன்ட்டு, என் பசங்க படிக்கும்போது அப்பதான் புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க மேத்தமேட்டிக்ஸ்க்கு லேப்ன்ட்டு வீக்லி 1 hour அலாட் பண்ணியிருந்தாங்க. அதுல இப்படிதான் அந்த இது எக்ஸ்பிளனேஷன்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அது புரியாத குழந்தைங்களுக்கு கூட ஈஸியா புரிஞ்சு போயிடும். அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, அது எப்படி வந்தது, அதனுடைய ஃபார்முலா எப்படி வந்தது, அதாவது d ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் இல்லையா, அது வந்து அவ்வளவு அழகா அதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஒவ்வொன்றும் ஒரு ஸ்கொயர் ஃப்ரேம் பண்ணி அது மாதிரி பண்ணியிருந்தாங்க. இப்ப நீங்க இந்த அடிஷன் சப்ராக்ஷனுக்கெல்லாம் கூட அந்த மாதிரி அவங்க பிக்சர்ஸோட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த பிக்சர்ஸ் கூட அப்படியே அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க, இவங்க அதை கட் பண்ணி அது மாதிரி கட் பண்ணி ஒட்ட வைப்பாங்க டீச்சர்ஸ். வீட்டுல நான் ஒண்ணு கூட பண்ணி என் பசங்களுக்கு சொல்லி கொடுக்கல, அவங்களே அப்படி பண்ணி அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் சப்ராக்ஷன் கூட இப்போ 5 - 3 வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிள், பசங்க ஓரளவு கத்துக்கிட்டு சொல்லிடுவாங்க. இதுவே 5 - 8 அந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவாங்க. நான் டீச்சர்ஸ் ஃபர்ஸ்ட் எப்படி தான் சொல்லி தருவாங்க, சப்ராக்ட் ஸ்மாலர் நம்பர் ஃப்ரம் தி பிக்கர் நம்பர். அப்புறம் 5 - 8ங்கும் போது அவங்களுக்கு கன்ஃபியூஷன் வந்துடும். இதெல்லாம் அந்த லேப்ல மேத் லேப், அதான் கிளாஸ் ரூம் பேரு, அதுல இருந்து பசங்க ரொம்ப நல்லா கத்துக்கிட்டாங்க. ரொம்ப நல்லா படிக்கிற பையன் ஒருத்தன், என் பொண்ணுனால நான் சின்ன பசங்களுக்கெல்லாம் டியூஷன்லாம் சொல்லி கொடுத்தது இல்லை, என் பொண்ணோட அவனுக்கும் சொல்லி கொடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க அம்மா அழைச்சிட்டு வந்தாங்க. அப்பா அவன் அவ்வளோ கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டான். 5 - 8 8 - 11 அப்படின்னு அவனுக்கு இம்மிடியட்டா சொல்ல தெரியல. அப்புறம் இது மாதிரி இந்த பிக்சர்ஸ் எல்லாம் காட்டி இன்னும் நான் எக்ஸ்ட்ராவா ஏதோ லைட்டா காமிச்சு
அதுக்கப்புறம் அந்த பையன் புரியல, அப்புறம் எல்லா நம்பரையும் பண்ணான். இஸ் அ வெரி பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட். அந்த மொமெண்ட் அந்த ஏஜுக்கு கொஞ்சம் சின்ன கன்ஃபியூஷன் இருந்தது. ஸோ அதெல்லாமே எனக்கு ரெக்கலெக்ட் பண்ண முடிஞ்சது. எனக்கும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா வந்திருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் ஆல் தீஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அப்புறம் நாராயணமூர்த்தி சார், ரொம்ப நல்லா இருந்தது உங்களுடைய புக்கு. அது இன்னும் நல்லா டீப்பா நாங்க அவங்க சார் தான் அனுப்பிட்டாரு, அதுல பாத்துக்கிறோம். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் தேங்க்யூ மேடம். கைதட்டலாம் லதா மேடம். அதாவது லென்த்தை கரெக்டா மெஷர் பண்ணிருக்கீங்கன்றது சர்டிபிகேட் பண்ணிட்டாங்க. டீச்சர் சொன்னா சரியா தான் சார் இருக்கும். மேத்ஸ் ப்ரொஃபசர்னா சும்மா ராமு சார் எதுவும் சொல்ல வராது. இல்ல அவங்க 5-8 அந்த பையனுக்கு புரிஞ்சிச்சுன்னாங்க. அவனை எனக்கு இன்ன வரைக்கும் புரியலையே. அது உங்க ப்ராப்ளம் சார். அதான் இன்னைக்கும் புரியல சாமி, சத்தியமா இன்ன வரைக்கும் 5- எப்படிடா வரும்? இருக்கிறதே 5 தானே. சரி, அது நம்ம தனியா வச்சுக்கலாம் சார். தனியா வச்சுக்கலாம். ரைட், ஓகே. வேற யார்? நான் கல்யாணி மேடம் ஏதோ சொல்ல வராங்க. ஸ்டீஃபன் அபிஷியலா புக்கு ரிலீஸ் அந்த மாதிரி எதனா இருந்தா அதை பண்ணிடுங்களேன். பண்ணியாச்சு 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 அவ்வளவுதான். பண்ணியாச்சு நம்ம இது காமிச்சோம்ல, வேற ஒண்ணும் கிடையாது. ஜஸ்ட் அவ்வளவுதான் சரி. சார். அந்த இது காமிச்சோம் இல்லையா, பிடிஎஃப், அதுதான் புக்கு. இன்னொரு தடவை அபிஷியலா அந்த ராப்பர் ரைட் காமிச்சிடும். சொல்லுங்க. அந்த 16 வார்த்தை சொல்லணும்னு சொல்லுவாங்க. 16 வார்த்தைக்குள்ள நீங்க டெக்ளேர்டு ஓப்பன் ஒலிம்பிக் சொல்லியே ஆகணும். அதுக்கு பேர் அபிஷியல். சார் மிஸ்டர் சதேஷ் சார், ஆக்சுவலாக இந்த கொரோனா பீரியட் அப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து பட்டமளிப்பு விழா கொடுத்தாங்க. அது வந்து அந்த ஏஐ யூஸ் பண்ணி கொடுத்தாங்க. இந்த புக் ரிலீஸுக்கு வந்து நீங்கள் அதே மாதிரி ஏதாவது யூஸ் பண்ண முடியுமா? யோசிக்கணும் சார் டக்குன்னு. இல்லை, ஃபியூச்சர் புக் ரிலீஸுக்காக நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் அட்லீஸ்ட். இல்ல பண்ணலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் பேஜ். டெக்ளேர்டு ஓப்பன் சொல்லுங்க, நாங்க எல்லாம் கை தட்டோம். அதெல்லாம் நம்ம தலைவர் தான் சொல்லணும். டிக்ளேர்ட் ஓப்பன் யாரு? அவர் ஆத்தர் ஸ்டீஃபன் சார். இவர்தான் பப்ளிஷர். பப்ளிஷர் வந்து சதீஷ் தான். அப்ப நீங்க யாராவது ஒருத்தர் பேசுங்க, இத பத்தி 2 லைன் சொல்லிங்க, ஓபன் பண்ணுங்க. எஸ், திஸ் இஸ் a compilation of few lessons which was brought out in WhatsApp from July 2019 till date. We have selected a few lessons and compiled it and released it. The technical work was done by Mr. Sadish and team. It is declared released. Yes. Happy. Congrats, sir. Congrats. Congratulations to you and Sadish and Bhupati. எல்லாம் கரெக்டா இருக்குதுன்னு சர்டிபிகேட் பண்ண மேடம் லதா மேடம், கங்க்ராச்சுலேஷன்ஸ். சார் நாராயணமூர்த்தி சார், எனக்கு ஒரு கேள்வி இருக்கு சார். இப்போ நீங்க ஃபர்தரா பண்ணும்போது, இப்போ நம்ம இபுக் வந்து பண்றதா ஐடியா தான் நெக்ஸ்ட்டுக்கு. ஸோ இது வந்து ஸ்ட்ரக்சர் பண்ண முடியுமா சார்? இப்போ வந்து ஒரு கிராஜுவலா இப்போ நம்ம வந்து இந்த மீன்ஸ் ஒரு மேத்ல வந்துட்டு ஒரு சின்ன ஒரு கவுண்டிங்ல ஆரம்பிச்சு, அப்புறம் அடிஷன், டூ டிஜிட் அடிஷன், அப்புறம் மல்டிபிளிகேஷன், அப்புறம் நம்ம வந்து இன்டெகிரேஷன், அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டா போவோம். பட் இது இந்த மாதிரி வந்துட்டு உங்களோட இதுல கண்டென்ட்ல வந்துட்டு என்ன ஸ்ட்ரக்சர் பண்ண முடியுமா சார்? ஏன்னா இது இப்ப ரேண்டமா இருக்கு. சோ அந்த மாதிரி வந்துட்டு பண்ணோம் அப்படின்னா இன்னுமே இபுக் வந்து ஒரு வேல்யூ கொடுக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் செட் முடிச்சிட்டு செகண்ட் செட் தேர்ட் செட் சொல்லணும்னு நினைச்சேன் உங்கள்ட்ட. நீங்க நல்ல கேள்வி கேட்டீங்க. நான் அப்புறம் உங்கள்கிட்ட போன்ல பேசிக்கலாம்னு நினைச்சேன். நான் இது கேட்டுட்டீங்க, சொல்லிடுறேன். இனி அடுத்து ஃபர்தரா பண்ணும்போது எப்படி பண்ணணும்னா, ஒரு மந்த் வந்து யூசேஜ், இது தப்பு இது ரைட்டு. அடுத்த மந்த் வந்து கிராமர், அப்படி சீக்வன்ஸாக சொல்லலை. ஒவ்வொரு மாதம் இது மாதிரி. அடுத்த மந்த் வந்து வேர்ட்ஸ், ஒரு மந்த் வந்து வேர்ட்ஸ், ஒரு மந்த்து கிராமர், ஒரு மந்த்து மிஸ்டேக்ஸு, அப்புறம் வந்து இது சில டிஃபரெண்ட் யூசேஜஸ், தெரியாத வேர்ட்ஸ். அதாவது வேர்ட்ஸுங்கிறதுலே வந்து 2 இருக்கு. ஒன்று தெரிஞ்ச வேர்டு, தெரியாத மீனிங். இன்னொன்று வேர்டே தெரியாத இருக்கும் ரொம்ப பேருக்கு. அது பிரிச்சுக்கலாம். அது மாதிரி இப்ப ஜென்சி வேர்ட்ஸ் ஒன்னு வந்துருச்சு சார். ஜென்சி வேர்ட்ஸ் வந்து இங்கிலீஷ். சார் சொல்லுங்க சார். சதீஷ், இதனுடைய பிடிஎஃப் வெர்ஷன் இருக்கா சார்? பிடிஎஃப் பவர் பாயிண்டா சார்? பிடிஎஃப் இருக்கு சார். பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் நான். இப்ப இருக்கா? எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்ப முடியுமா? அனுப்புறேன். அனுப்புங்க ஒரு செகண்ட்.
சார் நீங்க ஷேர் பண்ணிருக்கிறது பிடிஎஃப் தானே சார்? நான் பிடிஎஃப் ஷேர் பண்ணிருக்கேன் உங்களுக்கு. ஆமா 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 சார், ஆமா ஓகே சார், ரைட். ஆமா ஓகே ஆமா. அப்ப வேண்டாம் வேண்டாம் PDF சார், தான் சார் வேண்டாம் ஷேர் பண்ணியிருக்கேன். வேண்டாம். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அதான் சார் அது மாதிரி நான் இனி ஃபர்தராக பண்ணுறது பூரா நான் உங்களுக்கு எப்படி அனுப்புவேன் அப்படின்னா இதர் அனுப்பிச்சா ஒரு பேட்டர்ன். இப்போ வேர்ட்ஸ்னால் அந்த 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 மாதம் வந்து வேர்ட்ஸ் மட்டும்தான் நம்ம பண்ணுவோம். நம்ம அதுக்கு அடுத்த மாதம் இன்னொன்று யூசேஜ், அடுத்து கிராமர், இது மாதிரி நான் பிரிச்சுக்கிறேன் நான். ஓகே சார், தேங்க்யூ சார். டிஃபரன்ஸ் பிட்வீன் கொஞ்சம் இருக்கு. கரெக்ட். ஓகே, டிஃபரன்ஸ் பிட்வீன் அப்படின்னு இருக்கு. யூசேஜ்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்டென்ஸ் யூசேஜ் இருக்கு, வேர்ட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அன்னைக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் வந்து 2 போடுறதா 4 போடுறதா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது எனக்கு இந்த 24th அன்னைக்கு. அதுக்கு நான் வந்து ஒரு ப்ரீஃப் ரிப்ளை கொடுத்துட்டு அதை நான் தனியாகவே ஒரு லெசன் போடுறேன்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன் நான். அது ஒரு நாள் வருது, க்யூவில் நிற்கிது அது. இந்த மாதிரி வந்து நான் அப்பப்போ எடுத்து முடிச்சிருவேன் நான். அதனால நீ ஃபர்தராக பண்ணும்போது ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் அந்த அந்த மாதம் பப்ளிஷ் பண்ணுறது வந்து ஒரு சப்ஜெக்டில் இருக்கும். அது மாதிரி இன்னும் அனுப்பல சார். இன்னும் அனுப்பல. எது இல்லை மேடம், க்யூவில் நிற்கிது. இப்போ நான் ஒரு 10-12 ரெடி பண்ணியிருக்கேன்ல, அதில் அது க்யூவில் நிற்கிது. நான் எனக்கும் இருக்கு, அதுக்கு தான் கேட்டேன். ஆமாம், வரிசையாக தான் அனுப்புவேன் நான். கடைசியாக பண்ணுறதை வந்து அனுப்ப மாட்டேன். எனக்கு கன்ஃபியூஷன் வந்துடும். அதனால் வந்து அது மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். அது பண்ணலாம் சார். நீ கேட்ட கேள்வி நான் அதை சொல்லணும்னு நினச்சேன் உங்கள்கிட்ட ஃபோனில் பேசி. நீ கேட்டது நல்லா போச்சு. அது மாதிரி பண்ணலாம். நன்றி சார். ஓகே தேங்க்யூ சார். ஒரே ஒரு நிமிஷம் சொல்லுங்க. ஸோ புக் ஃபார்ம்ல அப்படி போடுங்க. சூப்பரா இருக்கு சார். சூப்பர். அப்படி போடுங்க. யார் சார் பரட்டுறா? சார் அந்த டீமுக்கே சர்ப்ரைஸ் கொடுத்தீங்களா சார்? சார் சதீஷ் அவங்களுக்கு வந்து கிளாப் பண்ணிட்டாரு, என்ன சொல்ல முடியும்? ஆமா சூப்பர் சார். பேஜ் திருப்புது. அந்த பட்டின்ஸ்கிங்கிற வேர்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு தெரியவே தெரியாது, ரொம்ப புதுசு. நிறைய இருக்கு சார், நமக்கு தெரியாது. இப்ப நேத்து முதல்ல சொல்லிட்டு இருந்தேன், லோகோரியான்னு ஒரு வேர்டு இப்ப பார்த்தேன் நேத்து. ஐ வாஸ் அமேஸ்ட். அது சைக்கலாஜிக்கலா ஏதோ ஒரு மீனிங் இருக்கு அதுக்கு. உங்களுக்கு தெரியுமா சார் ராமு சார்? பட்டின்ஸ்கி இதுக்கு முன்னால் தெரியாது. இல்ல லோகோரியா தெரியாது. அதாவது ஒரு நிமிஷம் இருக்கு, இப்பதான் அதை ரெடி பண்ணேன். புக் ஃபார்ம்ல வந்துச்சு, எல்லாரும் பாத்துக்கங்க. புக் ரிலீஸ் ஓபன். சூப்பர் சார். சூப்பர் சார். அது ஒரு நாள் வருது. ஏன் சார் ராமு சார் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. அதாவது இன் சைக்காலஜி லோகோரியா இஸ் a communication disorder that causes excessive wordiness and repetitiveness which can sometimes lead to incoherency அப்படின்னு ஒண்ணு பார்த்தேன் நான். லோகோன்னா ஒரு சிம்பல்னு சொல்லுவோம். லோகோ தெரப்பின்னு விக்டர் பிராங்கல் நாசி கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ல இருந்த சைக்கியாட்ரிஸ்ட் ஒரு தெரப்பி பிரான்ச் ஓபன் பண்ணிருக்கிறாரு. அந்த லோகோ தான் எனக்கு தெரியும். ஃபர்தரா இப்ப நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா கத்துக்கிறேன். அதாவது வரும், ஒரு நாளைக்கு வரும் சார். இது லெசன் வரும், ஒரு நாள் வருது, ரெடி பண்ணியிருக்கேன், ஒரு நாள் வரும். எதுக்கு சொல்றேன்னா, இப்ப அவர் சொன்னார்ல தெரியாது நமக்கு சார், எல்லாருக்கும் எல்லாமே தெரியாது. எவ்ரி டே இஸ் எ லேர்னிங் டே. நமக்கு நமக்கு ப்ராபப்ளி பல பேரை கம்பேர் பண்ணுவோம், நமக்கு ஜாஸ்தி தெரியலாம், அவ்வளவுதானே ஒழிய எல்லாம் தெரியணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த உந்துதல் தான் சார் 5 வருஷமா என்ன கொண்டு சென்றுட்டு இருக்குது. சார் ஒரு வேர்டுக்கு ஒரு லெசனுக்கு எவ்வளவு சார் ஆவரேஜா டைமிங் எடுப்பீங்க? இட் டிபெண்ட்ஸ் சார். சமயத்துல எனக்கு வந்து டக்குன்னு வந்து முடிஞ்சிடும். எனக்கு சம்டைம்ஸ் தாட் ஃபார் த டேக்கு டைம் எடுக்கும் எனக்கு. தாட் ஃபார் த டே. அது டிபெண்ட்ஸ். நான் எங்க போறேங்கிறத பொறுத்து இருக்கு, எதை தேடி போறேங்கிறத பொறுத்து இருக்கு. சதீஷ் சார், நான் இன்னொன்னு சொல்லணும்னு சார் அன்மியூட் பண்ணுங்க. நான் இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சேன். இந்த லைன்ஸ் 2 லைன்ஸ் நீங்க போட்டீங்கல்ல, அது அதனுடைய எக்ஸ்டென்ஷன் when will these 2 lines become parallel, when will it become perpendicular or reach, அது மாதிரி கூட எடுத்துட்டு போலாம். இது சாம்பிள் தானே கொடுத்தாரு. சாம்பிள் தான் மேடம், என்ன வேணா பண்ணலாம். இத பத்தி கூட ஒரு விஷயம் இருக்கு சார், அப்புறம் பேசுறேன் நானு. நீங்க மேத்ஸ் பத்தி போட்டுட்டே இருந்தீங்கன்னா நிறைய மேடம் சொல்லிட்டே இருப்பாங்க. அப்ப மேடம் வந்து நான் தனியா ஒரு குரூப்ல புடிச்சு வச்சுக்கணும். ஆமா. இந்த லிங்க் இப்ப இந்த பிளிப் லிங்க் வந்து நான் ஷேர் பண்ணிருக்கேன், நம்மளுடைய எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருக்கேன், பாத்துக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மாலதி வாமா.
அனைவருக்கும் வணக்கம் சார். வணக்கம் சார். வாழ்த்துக்கள் சார் உங்களோட புக்குக்கு. ரிஃபாய் சார் சொன்ன மாதிரி தான் நானுமே அப்படிதான். நீங்க போடுறத வந்து ஜஸ்ட் பார்ப்பனே தவிர ரொம்ப சீரியஸா எடுத்து அதை நான் படிக்கவே மாட்டேன் சார். ஆனா நான் இன்னைக்கு அதை ரொம்ப ஃபீல் பண்றேன் ஷேமா ஆக்சுவலி. அந்த பிள்ளைங்க சதீஷும் அவர்லாம் பேசும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இதை நம்ம இவ்வளவு நாள் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சாரி ஃபர்ஸ்ட் அதுக்காக. நான் இதுக்கு மேல ரெகுலரா நான் அதை படிப்பேன். ஆனா இன்னைக்கு வந்து எனக்கு ஒண்ணுன்னா, இவர் ஃபர்ஸ்ட் எம்ஐஎம் ஆரம்பிக்கும் போது எதுக்கு இவர் வேலை இல்லாத இவர் பண்ணிட்டு இருக்கிறாரு, இதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு நான் நினைச்சேன். ஃபர்ஸ்ட் என்ன வந்து என்ன சொல்றாரு, நீ வந்து வெப்சைட் பண்ண கத்துக்கோ, நீ வந்து உக்காருன்னு சொல்லிட்டு என்னை எத்தனையோ முறை கூப்பிட்டுருப்பாரு. எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. நான் இதுக்கு மேல கத்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு ஃபீல்ட்ல இருந்தேன். நான் கத்துக்கல, அது வேற விஷயம். இவர் போகும்போதும் நான் இதே தான் சொன்னேன். ஆனா அவர் வந்து ரெகுலரா பண்ணாரு. அதுக்கப்புறம் நானுமே அதுக்குள்ள வந்துட்டேன், அது வேற விஷயம். அதே மாதிரிதான் நாட்டுல எதனா நம்ம ஏதாவது பண்ணணும், நம்ம ஆக்டிவா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு சார் வந்து பண்ணிருக்கிறாரு. நாராயணமூர்த்தி சார் வந்து ரெகுலரா பண்ணிருக்காரு. அதனால எவ்வளவு பேர் அதை பயனடைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு அவரு எவ்வளவு ஒரு ஹாப்பியா ஒரு புக் ரிலீஸ் பண்ணிருக்கிறாரு. எவ்வளவு ஒரு சந்தோஷம் அவரோட ஃபேஸ்ல. லக்ஷ்மி மேடம் வேற ஒரு சாட்ல லிங்க்ல போட்டாங்க, அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அதே மாதிரி அந்த இவர் ஏஐ மூலியமா அவங்க உள்ள வந்து அந்த அவங்களுமே வந்து அவங்களோட ஒர்க்குக்கு நடுவுல இவ்வளோ ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்களோட குழந்தைக்காக ஒவ்வொன்றும் பண்றாங்க அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இத மாதிரி நமக்கு வந்து மத்தவங்க நம்மளோட போவாது, மத்தவங்களுக்கு யூஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா, அதை வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப நீங்க அந்த லென்த்துக்கு சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த லென்த் பிரெத்துக்கு நான் என் பையன் சின்ன பையனுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படின்றதுக்குள்ள நான் போயிட்டேன் ஆக்சுவலி. இந்த லென்த்துக்கும் பிரெத்துக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதே மாதிரி ஆங்கிள்ஸ்க்கு கஷ்டப்பட்டோம். அவன் இத்தனைக்கும் சிபிஎஸ்இ ஸ்கூல்ல தான் படிச்சான். அப்படி இருக்கும் போதே கஷ்டப்பட்டான். இந்த மாதிரி அப்பவும் இருந்திருந்தா இன்னும் எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இதுக்கு மேல இருக்க ஃபியூச்சர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஏஐ வந்துடுச்சு, அதனால வந்து உலகமே ஒண்ணு இல்லாத போயிட போகுது. எல்லாத்துக்கும் ஏஐயால நம்ம என்ன பண்ண போறோம், அவ்வளவுதான், மனுஷனுக்கு வேல்யூவே இல்லை அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்றது இந்த நிகழ்ச்சி மூலயமா ப்ரூஃப் ஆகுது சார். தேங்க்யூ. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோ மச். மேம் நீங்க சொல்லும்போது எனக்கு ஒரு ஃபெயிலியர் ஞாபகம் இருந்துச்சு. நீங்க இது புகழ்றீங்க. நானும் பூபதி வந்து ஒரு 2 years பேக் வந்து கோவிட் டைம்ல ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ், ஃபுல் கவர்மெண்ட் ஸ்கூல், அவங்களுக்கு 10th மேக்ஸ் ரியல் லைஃப்ல எப்படி யூஸ் பண்றாங்கங்கிற மாதிரி வி ஸ்டார்டட். 3 கிளாஸ் தான் போச்சு. பேரண்ட்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் தெரிவிக்கல, ஃபெயிலியர், ட்ராப் ஆஃப் ஆயிடுச்சு. எஸ்எஸ்எல்சி கைடன்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ நீங்க ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸை வந்து நம்ம ஃபோன்ல பார்க்கும்போது கூட அது மேட்ரிக்ஸ். இப்போ நம்ம ஃபோன்ல ஒரு போட்டோ எடுக்கிறோம், பிக்சல்ஸ் வருது இல்லை, அதுவுமே மேட்ரிக்ஸ் ஆகுற மாதிரி மேட்ரிக்ஸ். அப்புறம் லாட்டிடியூட் லாங்கிடியூட் வரையும் போயிட்டு ஜிபிஎஸ் வரையும் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மேத்தமெட்டிக்ஸை எலாபரேட் பண்ணோம். இப்போ நீங்கள் லென்த் பார்த்தீங்கல்ல, அது மாதிரி 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் அதோட ஸ்லைடு கூட இருக்கு நாங்கள் பண்ணது. பட் இட் வாஸ் அ ஃபெயிலியர். பேரண்ட்ஸ் டிடன்ட் ரெக்கக்னைஸ். 20 பேரண்ட்ஸ் நாங்கள் ட்ராப் பண்ணிட்டோம் எஸ்எஸ்எல்சி கைடு. பட் ஆனால் விடாமுயற்சியா ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணிட்டே இருந்தோம். இந்த வாட்டி வந்து நாராயணமூர்த்தி சார் மூலமா கண்டென்ட், அவர் டிரைவிங், அவரோட ஒரு கிரிட்டுன்னு சொல்லுவேன், அவர் விடாம போட்டுட்டு இருக்கிறது எனக்கு ஒரு ஊக்கம் கொடுத்தது, நம்மளும் பண்ணணும் அப்படின்ட்டு. அதனாலதான் இந்த புக்கு வந்தது. அதான் சார், யாரோ எப்பவோ போட்ட விதை, எதையுமே எதிர்பார்க்காத அது எங்க முளைக்க போகுது அப்படின்றது நம்ம எதிர்பார்க்காம எப்பவோ போடுறதுதான் வந்து நம்மளுக்கு வந்து அது ஒரு பெரிய பலன் மரமா வந்து விருட்சமாகும் அப்படின்றதுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஒரு ஒரு பெரிய ப்ரூஃப் சார். இது நன்றி. வாங்க சார். ராமு வணக்கம். சார், ராமு சார் பேசிட்டேன். வாங்க சார். வர வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். நாராயணமூர்த்தி சாருக்கு வாழ்த்துக்கள். இந்த ஆர்கனைஸ் பண்ணதுனால ஸ்டீஃபனுக்கும் வாழ்த்துக்கள். அவருக்கு பின்னால இருந்த மனிதர்கள் நமக்கு தெரியாது. இப்போதைக்கு அவங்க மேஜிக் பாலு, சதீஷ், இன்னொருத்தர் சொல்லிருக்காங்க பூபதி, இவங்க எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். நான் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிறேன் ஸ்டீஃபன். ஏன்னா நான் தமிழ் மீடியம் ஸ்கூலில் படிச்சுட்டு இன்னைய தேதிக்கு இங்கிலீஷில் பேசிகிட்டு இருக்கிறேன். எனக்கு இன்டர்நேஷ்னலாக வரவேற்பு இருக்குதுன்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. அது சொன்னோம்னா மக்களுக்கு அது உதவும்னு நினைக்கிறேன். அதனால சொல்ல விரும்புகிறேன். டி நகர் ஹைஸ்கூல், டி நகர். நான் 8ஆம் கிளாஸ் ஜாயின் பண்ணேன். நான் ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு.
ஆனால் என்னுடைய ஆசிரியர் மோகனமூர்த்தின்னு பேர். அவர் சொன்னார், ராமு உன் இங்கிலீஷ் ரொம்ப நல்லா இருக்குது ராமு அப்படின்னாரு. அந்த ஒரே ஒரு சென்டென்ஸ், ராமு உன் இங்கிலீஷ் நல்லா இருக்குதுன்னு சொன்னதுலேருந்து நான் இங்கிலீஷ் படிக்க ஆரம்பித்து இங்கிலீஷில் டெவலப் பண்ணி அன்னை தொடங்கி 8, 9, 10, 11 4 வருஷமும் எல்லா டெஸ்ட்லையும், அது மந்த்லி, மிட்டம், குவார்டர்லி, ஹாஃபர்லி, மாடல் எக்ஸாம், எத்தனை எக்ஸாம் இருந்தாலும் 11th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க்கு. நான் 360 மார்க் எஸ்எல்சியில் வாங்கினாலும் மிக அதிகமான மார்க் வாங்கினது இங்கிலீஷில் 72 மார்க்கு. நார்மலாக அது ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வர்றவனே இங்கிலீஷில் கம்மியாக இருக்கும், தமிழில் கம்மியாக இருக்கும். அவன் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸில் தான் ஜாஸ்தி வாங்கியிருப்பான்னு நினச்சிக்கோங்க. ஆனால் நான் வந்து மிக அதிகமான மார்க் வாங்கினது இங்கிலீஷில். லாங்குவேஜ் பிடிக்கும், ஆனால் நமக்கு தெரியுங்கிறதுலாம் தெரியாது. பிடிக்கும், சும்மா ஜென்ரலாக தெரியும். நம்ம நல்லா இருக்கிறோம், மற்றவங்களோட பெரிய ஆள்லாம் ஒன்றும் தெரியாது. சும்மா இங்கிலீஷ் தெரியும். அதில் இப்போதைக்கு இந்த 4 வருஷத்தில் 250 லெக்சர் இங்கிலீஷில் கொடுத்துருக்குறேன், 250 லெக்சர் தமிழில் கொடுத்துருக்குறேன். எனக்கு தெரிஞ்சு வேறு யாரும் பண்ணலை. நான் பெரிய ஆளுன்னு சொல்ல வரல. தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு இவ்வளவு பண்ணோம்னா ஏதோ ஒரு விதத்தில் இங்கிலீஷ் கிராமர் உள்ளே வந்திருக்குது. ஃபார்மலா ஒன்று கூட இங்கிலீஷ் படித்ததே கிடையாது. சரியா? நான் பியூசி படிக்கிற போது ஜாயின் பண்ணப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தனை கேட்டேன். அவன் இங்கிலீஷ் நல்லா தெரியும், அவன் இங்கிலீஷ் மீடியம். நாங்கள் படிக்கிறப்பெல்லாம் ஏபிசிடி அப்படின்னு 4 செக்ஷன் இருக்கும். நார்மலாக எல்லாம் தமிழ் படிப்போம். இ அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அதில் மட்டும் ஒரு 30 பேர் 40 பேர் படிப்பாங்க. அவங்க இங்கிலீஷ் மீடியமும் பேர். எல்லா கிளாஸ்லேயும் ஃபெயில் ஆனவங்கலாம் தூக்கி எஃப்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அவங்க எஃப். ஏபிசிடினா தமிழ் மீடியம், இனா இங்கிலீஷ் மீடியம், எஃப்னா ஃபெயில் ஆன பசங்க எல்லாத்தையும் 5 கிளாஸ்லையும் ஃபெயில் ஆனவங்களை தூக்கி ஒரே கிளாஸில் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற போது இங்கிலீஷ் படித்தவங்களாம் நாங்கள் துரைன்னு கூப்பிடுவோம். அப்புறமா பின்னால் பீட்டர்னு கூப்பிடுவோம். ஆனால் ஒருத்தனை கூட மதித்ததே கிடையாது. இங்கிலீஷ் பசங்கள்லாம் பயந்தவங்க இந்த லேலா காலேஜ் மாதிரி ஒதுங்கி போயிடுவாங்க. நாங்கள்லாம் பச்சை பசங்க மாதிரி கலாட்டா பண்ணிட்டு உட்காந்துருப்போம். அது ஒரு ஏரியா. அதுக்கப்புறமா நான் நிறைய டிக்ஷனரி வாங்கினேன். கிட்டத்தட்ட ஒரு 50 டிக்ஷனரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லான்னு சொன்னால் ஒரு டிக்ஷனரி இருக்கும், பயாலஜிக்கு ஒன்று இருக்கும், சைக்காலஜிக்கு ஒன்று இருக்கும். எல்லாத்துக்கும் டிக்ஷனரி வச்சுருப்பேன். இங்கிலீஷ் டு தமிழும் வச்சுருப்பேன், இங்கிலீஷ் டு இங்கிலீஷ். இப்போ காலின்ஸ் சொன்னதுலேருந்து ஆரம்பித்து வெப்ஸ்டரோ ஏதோ ஒன்று நான் பாட்டுக்கு ஊரில் இருக்கிற எல்லா டிக்ஷனரியும் வாங்கி வச்சுருப்பேன். இப்போ தான் இந்த வீடு மாற்றிருந்தாலும் நிறைய டிக்ஷனரியை மற்றவங்களுக்கு கொடுத்தேன். கட்டுக்கட்டாக பெருசு பெருசாக இருக்கும். புக் எக்ஸிபிஷனில் 500 ரூபாய் 600 ரூபாய்க்கு இவ்வளோ குண்டா எல்லா டிக்ஷனரியும் கிடைக்கும். வேணுங்கிறத வாங்கிக்கோங்க. அது ஒரு ரெக்கமெண்டேஷன். அப்புறம் நான் படிக்கிற காலத்தில் கிளாஸ் வாத்தியார்னு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் இங்கிலீஷ் எடுப்பார். அவர் இன்னொரு சப்ஜெக்டும் எடுப்பார், எல்லா இடத்துலையும் எடுப்பார். அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது. அவர் இங்கிலீஷ் வாத்தியார்னு பேர். அவர் ஏதோ ஒன்று படித்தார், சயின்ஸோ ஹிஸ்ட்ரியோ ஏதோ ஒன்று படித்தார். அவர் தான் கிளாஸ் வாத்தியார். அவர் இங்கிலீஷ் லிட்டரேச்சர்லாம் படிக்கல, அவர் தான் சொல்லிக் கொடுப்பாரு. அவர் சொல்லிக் கொடுக்குற இங்கிலீஷை நாங்கள் கேட்டுக்குவோம். அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது. அவருக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, நல்லா ஓடிந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி படிச்சுன்னு உட்காந்தோம். அதுக்கப்புறமா அடுத்து வந்தோமானால் சொல்ல வர செய்தி, நான் இந்த கௌரி சங்கரை கேட்டேன். டேய், இங்கிலீஷ் தெரியாதுடா, இத்தனை நாள் தமிழில் படிச்சுட்டேன், இப்போ பச்சை பசங்க ஜாயின் பண்ணியிருக்கிறேன், இனிமே எல்லாம் இங்கிலீஷுங்கிறாங்களே, என்ன பண்ணலாம்னு கேட்டேன். அவன் சொன்னான், ஜேம்ஸ் ஆட்லி சேஸ்ன்னு ஒரு நாவல் இருக்குது, துப்பறியும் நாவல், அது படி இங்கிலீஷ் வளரும்னு சொன்னான். ஈஸ்வரி லெண்டிங் லைப்ரரின்னு இப்போ ஜிஆர்டி நகை இருக்கிற உஸ்மான் ரோடு ஏரியா, டி நகர், அதுக்கு சைக்கிள் ஓட்டின்னு போனால் 4 அணாக்கு ஒரு புக்கு கொடுப்பாங்க. நான் 4 அணா கொடுத்து ஒரு புக் வாங்கின்னு வந்து ஒய் பிக் ஆன் மீன்னு ஒரு நாவல் படித்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அதுலேயே பை அதர் நாவல்ஸ் பை த சேம் ஆத்தர்னா அதை வாங்கி எழுதி சேர்த்து கிட்டத்தட்ட 95 நாவல் ஜேம்ஸ் ஆட்லி சேஸ் எழுதுனது. இதை வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்ததுன்னா அப்பா கிட்ட 1 ரூபா வாங்கிக்கிட்டு காலையில் 8 மணிக்கு போய் அவன் திறக்கிறதுக்கு முன்னாலேயே 7:45 வாசலில் நின்று 3 புக்கு 3/4 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து 450 பக்கம், ஒரு புக்கு 150 பக்கம், 450 பக்கத்தையும் படிச்சுட்டு நான் 8 மணிக்கு மூடுறதுக்கு முன்னால் கொண்டு போய் அந்த 3த்தையும் ரிட்டர்ன் பண்ணி இன்னொரு புக்கு 4 அணாக்கு வாங்கின்னு வந்து அந்த புக்கை வீக் டேல 5 நாள் ஓட்டி அந்த மாதிரி 95 புக்கையும் படித்ததுனால எனக்கு நிஜமாவே இங்கிலீஷ் வாத்தியார் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜேம்ஸ் ஆட்லி சேஸ்ன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறமா என்ன தோணுச்சுன்னா, அவன் கௌரி சிங்கை தான் சொன்னான், ஒரு ஆத்தர் எடுத்துக்க, எல்லா புக்கையும் படிச்சுட்டு அடுத்த ஆத்தர் எடு அப்படின்னா. அதுக்கப்புறமா நான் டெஸ்மண்ட் பேக்லேக் போனேன், ஏர்ல் ஸ்டான்லி கார்ட்னர் போனேன், சிட்னி ஷெல்டன், ஹெரால்ட் ராபின்ஸ், ஆதர் ஹெய்லி, இர்விங் வேலஸ், அகதா கிறிஸ்டி, ஜெஃப்ரி ஆர்ச்சர், ராபர்ட் லட்லம், ஜொனாதன் பிளாக், எலியா காசா,
அப்படின்னு ஒவ்வொரு ஆத்தரா எடுக்க வேண்டியது, அந்த ஆத்தர் எவ்வளவு புக் எழுதுனாங்கன்னு கண்டுபிடிக்க வேண்டியது, அவ்வளவு புக்கையும் படிக்க வேண்டியது. மொத்தமா நான் இந்த இதுல படிச்சது. நான் மற்றவங்களுக்கு சொல்ல வர்ற செய்தி, உற்சாகப்படுத்துவதற்காக மோட்டிவேஷனாக சொல்ற செய்தி, ஒரு புக் எடுத்தீங்கன்னா ஒரு பக்கத்துல 20 இங்கிலீஷ் சென்டென்ஸ் மினிமம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். 150 பக்கம்னா 3000 சென்டென்ஸ் இருக்கும். 20 × 150 3000 நினைக்கிறேன். லதா டீச்சர் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டோம். ஒரு 100 புக்கு ஜேம்ஸ் ஆட்லிச் படிக்கிற போது எனக்கு கிட்டத்தட்ட 3000 30,000 3 லட்சம் சென்டென்ஸ் தெரியும். 3 லட்சம் சென்டென்ஸுக்கு மேல அப்புறம் என்ன இருக்குது இங்கிலீஷ்ல? அவன் தான் எல்லாத்தையும் சொல்லிவிட்டான்ல. இப்படி புக்கா படிச்சு ஆத்தரா படிச்சு ஆத்தர் எழுதுறது எல்லாத்தையும் படிச்சதுல சம்ஹோ எனக்கு கிராமர் வந்துச்சு. எனக்கு நவுனு தெரியாது, அட்வர்பு தெரியாது, அட்ஜெக்டிவ் தெரியாது, வெர்பு தெரியாது, கன்ஜங்ஷன் தெரியாது, கிளாஸ் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனா இங்கிலீஷ் தெரியும். இது போட்டா சென்டென்ஸ் கரெக்ட் சார், இப்படி பேசினா தப்பு சார் அப்படிங்கிறது எனக்கு எப்படியோ உள்ளுக்குள்ள வந்துருச்சு. லட்சக்கணக்கான சென்டென்ஸ் படிச்சதுல நார்மலா படிக்கிறது பிடிக்கும். இந்த பின்னால் தான் இவ்வளவு புக் இருக்குதுல்ல, நான் பாட்டுக்கு ஏதாவது புக் படிச்சுக்கிட்டே இருப்பேன். இங்கிலீஷ் தன்னால உள்ளுக்குள்ள வந்துருச்சு. அது ஒரு ஏரியா. அதுக்கப்புறமா வந்தோம்னா யுடாசிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ நீங்க பண்ண ஒர்க்குக்காக கூட ரிலேட்டடாக சொல்ல வர்றேன். udacity.com UDACITY. அதுல சைக்காலஜி அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. சர்டிபிகேட்டா டிப்ளமா எனக்கு தெரியாது. அவன் 18 லெசன் வச்சிருக்கான். 16 18 லெசன் வச்சிருக்காங்க. ஒரு லெசன் அப்படின்னு எடுத்தோம்னா 50 வீடியோ இருக்கும். 50 வீடியோலாம் பயப்படாதீங்க, ஒரு வீடியோ ஒரே 1 நிமிஷம் தான். 50 வீடியோ 50 நிமிஷம், மிஞ்சி போனா 1 hour. 16 வீடியோ 16 லெசன் 16 மணி நேரம், 800 வீடியோ. 800 வீடியோவில் ஒரு 5-6 வீடியோ தாண்டிங்கன்னா ஒரு பிஸ் மாதிரி ஒன்று வைப்பாங்க. அதுக்கு ஆன்சர் சொன்னீங்கன்னா அடுத்ததுக்கு போகலாம். 1 நிமிஷம் வீடியோவில் 800 வீடியோ போட்டு ஒரு 16 லெசனை சொல்லி கொடுத்தது நான் அவ்வளவு ஆச்சரியமாக பிரமிப்பாக அப்படி பார்த்தேன். அந்த மாதிரி பார்க்குற போது இந்த மாதிரி பவர் பாயிண்ட் போட்டு இந்த மாதிரி சில விஷயங்கள் சொன்னாங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஒரு 5-10 பவர் பாயிண்ட் போடணும், ஒரு பிஸ் ஒன்று வைக்கணும். இதுல போட்டதுல எதனா ஒரு 2 கேள்வி 4 கேள்வி கேட்கணும். அது அவன் ஆன்சர் கரெக்டா சொன்னாலும் சரி, தப்பா சொன்னாலும் சரி, அவன் அதுக்கு அட்டம் பண்றான் இல்லையா, தட் இன் இட் செல்ஃப் இஸ் a beautiful thing. ஸோ 10 பவர் பாயிண்ட்டுக்கு நடுவில் அப்புறமா நீங்க ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் ஒன்று போட்டுருங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் நான் காமிக்ஸும் கூட படித்தேன். ஆர்ச்சின்னு ஒன்று, ஃபேண்டமஸ்ன்னு ஒன்று, லிட்டில் லோட்டான்னு ஒன்று, அப்புறம் டென்னிஸ் த மெனஸ், மேண்ட்ரேக்குன்னு மேஜிக்கு, இந்த மாதிரி காமிக்ஸ் படித்தோம். இங்கிலீஷ் வளர்ந்தது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, படிங்க, ஆசையா படிங்க. அந்த வார்த்தைக்கு மீனிங் புரியலன்னா பரவாயில்ல, உடனே டிக்ஷனரி எடுத்து படிச்சாலும் நல்லதுதான். இல்ல விட்டுருங்க. தாண்டி போற போது ஓஹோ இந்த கான்டெக்ட்ல இந்த மாதிரி ஒரு சூழல்ல இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இந்த வேர்டு போட்டா அதுக்கு இதுதான் பொருளாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அது இன்னும் ஒரு 10 பக்கம் கழிச்சு 40 பக்கம் கழிச்சு அதே வேர்டு வர்றப்போ உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கிடைச்சிடும். அதனால எல்லாரையும் நான் ரெக்கமெண்ட் பண்றது என்னன்னா, விடாம படிங்க. இதுல எனக்கு கிடைத்த ஒரு முக்கியமான பாராட்டம் நான் இங்க பதிவு பண்ண விரும்புகிறேன். ஜெயின் காலேஜ் மீனம்பாக்கத்துல என்னை கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்ல ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்த சொன்னாங்க. ஒரு 3 hours ப்ரோக்ராம் ஒன்று பண்ணேன். எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறமா உள்ள கூப்பிட்டு பிரின்சிபால் உட்கார வச்சு பிரின்சிபாலு கரஸ்பாண்டன்ட்டு எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அப்போ அந்த கண்ணாடி கதவுக்கு வெளியில இருந்து ஒரு 2 டீச்சர்ஸ் அந்த கதவை லேசா ஒரு தட்டினாங்க. பிரின்சிபால் பார்த்தாரு. அப்புறமா என்னன்னு போய் கேட்டாரு. வி வாண்ட் டு டாக் டு த ஃபேக்கல்டி சார், 5 minutes சார், ப்ளீஸ் சார் அப்படின்னு அவங்க கேட்டாங்க. சரின்னுட்டு அதுக்கு என் ஒய்ஃபையும் கூட்டிட்டு போடுதுன்னு வச்சுக்கோங்களேன். 2 பேரும் வெளியில போனோம். நாங்க வெளில போனதும் அந்த நான் அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. நான் ஹெச்ஓடி இங்கிலீஷு, இவங்க ப்ரொஃபஸர் இங்கிலீஷு, நீங்க எந்த காலேஜில் சார் இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு மேலே வேற ஒன்றும் இல்லை. ஒய்ஃபு பக்கத்தில் இருக்கிறப்ப என்ன கேட்டாங்க, சார் நீங்க எந்த காலேஜில் இங்கே ஹெச்ஓடி இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. எல்லாத்துக்கும் வித்திட்டது ஜேம்ஸ் ஆட்லி சேஸும் ஆங்கிலமும் எனக்கு கொடுத்த பெருமை. அதனால நிறைய படிங்க. நாராயணமூர்த்தி சார் மாதிரி கன்சிஸ்டண்டா ஒரு வேலை செய்யுங்க. சின்ன எக்ஸாம்பிள், டென்னிஸ்ல சம்பந்தமே இல்லாம ஒரு பொண்ணு வேர்ல்ட் ரேங்க் நம்பர் 1 வந்தா. உங்களுக்கு எல்லா பேரும் தெரியும். இது ஸ்டெஃபி கிராஃப்ல இருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு ஏராளமான பேர் தெரியும். சம்பந்தமே இல்லாத ஒரு குட்டி பொண்ணு ஒண்ணு, அவ தான் வேர்ல்ட் ரேங்க் நம்பர் 1ன்னானுங்க. அவன் ஆச்சரியப்பட்டு பார்த்தா, நான் கூட பார்த்தேன். எப்படி பேரே நம்மளுக்கு தெரியாது, எப்படி வந்தான்னு கேட்டா அவ சொன்னா, நான் ஒரு நாளும் வெம்பிள்டன் ஆடினது இல்லை, யூஎஸ் ஓப்பனுக்கு போனது இல்லை,
பிரெஞ்சு ஓப்பன் ஆஸ்திரேலியன் ஓப்பன் தெரியாது, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்புறம் எப்படிமா வந்தேன்னு, நான் வருஷம் பூரா 50 கேம் ஆடிட்டு இருந்தேன். வாரம் நான் எங்கேயாவது விளையாடுவேன். சின்ன சின்ன டொக்கு ஏரியாலாம் நான் விளையாடுவேன். எல்லாத்துலயும் வின் பண்ணிடுவேன். ஒரு பிரைஸ் கூட நான் வாங்கினது கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சது இது யூஎஸ் ஓப்பன், பிரெஞ்சு ஓப்பன், ஆஸ்திரேலியன் ஓப்பன், விம்பிள்டன், அப்படியே ஒலிம்பிக்ஸ்ன்னு தெரியும். ஒன்று கூட வாங்கினது இல்லை. ஆனா இவங்க இதை வாடிட்டு சும்மா உட்காந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வேற ஒன்றும் பண்றது இல்லை. பிரெஞ்சு ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மாசம் ரெஸ்ட் எடுப்பாங்க. இந்த பொண்ணு விடாம வாரம் உலகம் பூரா 50 வாரமும் விளையாடி இருக்கிறா. திடீர்னு பார்த்தா இவன் நம்பர் 1 வந்தா. ட்ராக் ரெக்கார்டு உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் பொய்யெல்லாம் சொல்ல, நிஜமா நடந்த நிகழ்ச்சி. கன்சிஸ்டன்சி இருந்ததுன்னா மனுஷன் எவனுக்குமே தெரியலனாலும் நீங்க வேர்ல்ட் நம்பர் 1 வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நன்றி, வாழ்த்து, வணக்கம், எல்லோருக்கும் நன்றி. ஒரு கிளாப் பண்ணுங்க. நன்றி சார். இந்த இந்த புக் ரிலீஸ் வந்து நான் மேக்சிமம் ஒரு 10 நிமிஷம் இல்ல கால் ஹவர்ல முடிச்சுட்டு நம்மலாம் ஜாலியா அரட்டை அடிக்க போறோம் அப்படின்னு நினைச்சுதான் உள்ள வந்தேன். மத்த நாளை விட அதிகமாகுது. ஆனா வந்து 3 மணி நேரம் ஆனா விட இது முடியாது போல தெரியுது. அவ்வளவு உழைப்பா அவ்வளவு மனிதர்கள் மகிழ்ச்சி இல்ல, அதாவது இது பேசின விஷயங்கள்லாம் உண்மை. இது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணதுன்றதை விட இவ்வளவு நேரம் கத்துக்கணும்ன்றதுதான் உண்மை. நிறைய செய்திகள் கத்துக்கணும், நிறைய விஷயங்கள் கத்துக்கணும். இப்ப எனக்கு அந்த பிளிப் பண்ணுன்றது எனக்கு முன்னாடி தோணிதுன்னா முன்னாடியே போட்டுட்டு இருப்பேன் நான். இப்ப டக்குன்னு தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. நம்ம ஏன் அந்த விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மாத்தினேன் நான். அப்படி தெரிஞ்சுதான் முன்னாடியே அதை போட்டு அழகா ராமு சார் கேட்ட கேள்விக்கெல்லாம் நம்ம முன்னாடியே பதில் சொல்லிருக்கலாம். ஓகே, ஏதாவது நடந்துச்சு, அட்லீஸ்ட் இப்பயாச்சும் பண்ணினேன். மீட்டிங் முடிஞ்ச பிறகு யோசிக்காத. மகிழ்ச்சி. வேற யாருன்னா பேசுறீங்களா? ரவி சார் சார் கல்யாணி மேடம் பேசுறேன்னாங்க. அது தவிர சார் ஆக்சுவலா நான் கூட உங்களை மாதிரி தான் நினைச்சேன். புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன் ஒரு 5 நிமிஷம் நினைச்சிடும், 5 நிமிஷம் முடிஞ்சிடும், ஒரு 8 மணிக்கெல்லாம் கோயில்ல போயிடலாம் அப்படின்ட்டு. ஆனா அந்த மேஜிக் பாலு, பூபதி ராஜ் அண்ட் சரேஷ்குமார்லாம் என்ன நிக்க வச்சுட்டாங்க. மொத்தத்துல நான் இன்னைக்கு கோயிலுக்கு போல அவங்களால. எனிவே பரவாயில்ல சார், அதை விட புண்ணியம் கிடைச்சிருக்கு சார் இங்க. ஆமா. ஏன்னா அது ஸ்கூல் சம்மந்தப்பட்ட எனக்கு நிறைய கிடைச்சது. இந்த இங்கிலீஷ் தான் ஆல்ரெடி என்னோட ஸ்கூல் குரூப்ல நிறைய ஃபார்வர்ட் பண்ணிட்டேன் சார். மிஸ்டர் சரேஷ் அண்ட் பூபதி, உங்களோட இதெல்லாம் வந்து மேஜிக் பாலு சார் அண்ட் நாராயணமூர்த்தி சார், உங்களோட முயற்சி பெரிய இது கண்டினியூட்டியாக வரப்போகுதுன்றது எனக்குலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றி, வாழ்த்துக்கள், பாராட்டுகள். தேங்க்யூ. ஒரே ஒரு லைன் நாராயணமூர்த்தி சாருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் இங்கிலீஷ்ல வந்து சினானிம்ஸ், ஆன்டானிம்ஸ். எந்த சொல்லு சொன்னாலும் கூடவே அது ரிலேட்டடா, அதே மீனிங் இல்ல, ரிலேட்டடா ஒரு 5-6 வார்த்தை. எதை சொன்னாலும் நான் 5-6 வார்த்தை கூட சொல்றதுனால மக்களுக்கு ஏதோ ஒரு சொல்லு அவங்களுக்கு ரீச் ஆயிரும். அதனால அதையும் உங்க டாபிக்ல உள்ள கொண்டாந்துருங்க. சினானிம்ஸ், ஆன்டானிம்ஸ் தனியா கொண்டாந்துருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ஒவ்வொன்றுக்கும் ஸ்பெல்லிங் சொல்லுவீங்க சார், அதுவே ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். சேவா வாங்க பேசுங்க. தேங்க்யூ சார். நாராயணமூர்த்தி சார், வாழ்த்துக்கள் சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க போடுறது மாலதி மேம் சொன்ன மாதிரி நான் படிக்கல, என் பொண்ணு படிப்பாங்க. நான் எப்பெல்லாம் கொடுக்குறேனோ என் பொண்ணு படிச்சுட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தேங்க்யூ சார், ரொம்ப நல்லா போடுறீங்க சார். அண்ட் சதீஷ் சார், உங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா பாத்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு இது மாதிரி பண்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படிலாம் பண்றாங்க, நம்ம சாட் ஜிபிடி வச்சுட்டு நான் வந்து சும்மா ஏதாவது கேட்டுக்கிட்டு இருப்பேன். அதுல இதுல இவ்வளவு கேட்கலாமா அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ, ரொம்ப நல்ல நிகழ்ச்சி. தேங்க்யூ ஸ்டீஃபன் சார், தேங்க்யூ நாராயணமூர்த்தி சார். மகிழ்ச்சி, நன்றி. நம்ம மத்தவங்க வரவங்களுக்கு எல்லாம் ஓரிரு நிமிடங்கள்ல கடகட முடிச்சுங்க. ஏன்னா சதீஷ்க்கு 11 ஆயிடுச்சு இப்ப டைம். வணக்கம். நாராயணமூர்த்தி சாருடைய அந்த ஒவ்வொரு நாளும் அந்த இதுல வாட்ஸ்அப்ல போடுறது நான் ஒவ்வொரு நாளும் பாக்குறது மட்டுமில்லை, அதுக்கு நான் ஒரு லைக் அந்த ஹார்ட் மெசேஜ் ஒன்று போடுறது. என்னதுக்குன்னு சொன்னா அவருக்கு ஒரு என்னடா பார்த்தா ஒருவரும் ஒன்றும் அதுக்கு ரியாக்ஷன் கொடுக்குற இல்லை. அதை நான் கொடுக்குறது என்னதுக்குன்னா அவர் அதை தொடர்ந்து செய்யணும்ன்றதுக்காண்டி. அது நான் ஒவ்வொரு அநேகமான நாட்கள்லயே அதை நான் வாசிக்கிறேன்னா, சில விஷயங்கள் தெரிஞ்சதா இருக்கும், சில தெரியாதா இருக்கலாம். தெரிஞ்சதை திருப்பி வாசிக்க இது வித்தியாசமான ஒரு ப்ரெசன்டேஷன். அது நல்லா இருந்தது. அது எல்லாத்தையும் நீங்க மெனக்கட்டு எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி இப்படி ஒரு புத்தகத்தை கொண்டு வந்து ரிலீஸ் பண்றது ஒரு பெரிய ஒரு காரியம். அது நல்ல பயனுள்ள விஷயம்.
அதற்காக உங்களுக்காக உதவிய மிஸ்டர் பூபால், மஜிக் பாலு, மிஸ்டர் சதீஷ்குமார் ஆக்கள் அவர்கள் அனைவருக்கும் நன்றி. நான் கூட அவர் பேர் என்ன எங்களோட ராமு சார் சொன்னது போல நான் கூட 10ஆம் வகுப்புக்கு பிறகுதான் ஆங்கிலத்தை படிக்க தொடங்கினேன். அப்ப அதை நாங்கள்லாம் இப்ப மாதிரி இல்லை. அப்ப அந்த நாளையில நீங்க சொன்னது போல நாம கஷ்டப்பட்டு தான் படித்தோம். ஒரு லைப்ரரிக்கு போய் ஒரு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு அந்த ஒரு வேர்டை அந்த மீனிங்கை எடுத்துக்கொண்டு ஓடி 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 வந்து வீட்டை வந்து அதை கொப்பியில நோட் பண்ணி அதை பார்த்து படிச்சு இப்பத்த மாதிரி இன்டர்நெட்ல இதுகளெல்லாம் பார்க்கலாம். அப்படி நாங்க அந்த வேர்ட் வொக்காபுலரியை பில்ட் பண்றதுக்கு எவ்வளவோ பிரயாசம் எடுத்து நாங்கள் அப்படி பிரயாசம் எடுத்து தான் நாங்கள் அதை ஆங்கிலத்தை படிச்ச நாங்கள். ஆனா இப்ப உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் தேவையோ இப்போ ஒரு ஆள் இங்க இந்த இதுல இந்த சட்டில் எழுதி இருக்கிறார் ஒரு வேர்டை என்ன மாதிரி சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணலாம்னு நீங்க இந்த வேர்டையும் போட்டு இன்னும் சென்டென்ஸ் நீங்க இன்டர்நெட்ல அடிச்சிட்டீங்கன்னு சொன்னா அது அப்படியே எத்தனை விதமான மீனிங்கோட உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி எல்லாம் இருக்கு. அப்படி அருமையா இருக்கு. ஆனா நான் இப்ப உங்களது புக்கோட இன்னொரு புக்கை பற்றி நான் படிச்ச புத்தகத்தை சொல்றேன். ஹை ஸ்கூல் இங்கிலீஷ் டைம் இல்ல சார், முடிச்சுக்குங்க. ஏன்னா நிறைய பேர் பேசணும். அவருக்கு சிங்கப்பூர்ல டைம் அதிகமாயிடுச்சு. சரி, ஒரு நிமிஷம். இந்த ஹை ஸ்கூல் இங்கிலீஷ் கிராமர் பை ரென் அண்ட் மார்டின் இருக்கு. அந்த புக்குக்கு கீ புக்கும் இருக்கு. அப்ப அது பல பேருக்கு பிரயோசனமா இருக்கும். ஏனென்றால் அதுல எங்களுக்கு விஷயங்களையும் போட்டு பேருந்து அதுக்கு எங்களுக்கு சந்தேகமா இருந்தால் அது நாங்கள் மறுமொழியையும் பார்த்துக் கொள்ளலாம். சரி, ரொம்ப நன்றி எல்லோருக்கும். சாரி, நான் உங்களுக்கு ஏன்னா அவருக்கு டைம் ஆயிடுச்சு, நம்ம சீக்கிரம் முடிச்சாதான் இல்ல எங்களுக்கு டைம் ஆயிடுச்சுல. நாங்க நாசுதா சொல்லிட்டு இருக்கோம்ல. சார் வாங்க. சாரி சார், ரத்னவேடிகள் சார், ஏதோ நினைச்சுக்காதீங்க. ஆக்சுவலி நான் லேட்டாக தான் ஜாயின் பண்ணேன். இப்போதான் புரிஞ்சிச்சு. அவர் டெய்லி போடுற தாட்ஸ் எல்லாம் புக்காக இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அந்த தாட்ஸ்ல மெயினானது லாஸ்ட்ல தாட் ஃபார் தி இண்டியன் போட்டிருப்பாரு, 2-3 லைனு. அதை மட்டும் சில சமயத்தில் நான் கட் பண்ணி அது காப்பி பண்ணி வச்சிருக்கேன். அது இப்போ நான் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப சிறப்பு. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி சார். வாங்க சித்ரா பேசுங்க. வணக்கம் சார். நல்ல ஒரு நிகழ்வு. நாராயணன் சாருக்கு வாழ்த்துக்கள் சார். புக் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமானதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா எவ்வளவு விஷயங்கள் அதுக்குள்ள எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்காங்க. ஒர்க் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். எனக்கு இது ரொம்ப பயனுள்ளதா இருக்குதான் நினைக்கிறேன். ஏன்னா என் குழந்தைங்களுக்கு நான் எப்படி நான் சொல்லிக் கொடுக்கணுங்கிறது ஒரு பிடிஎஃப் பண்றதுல கூட நம்ம ஏஐ யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம். ஏன்னா நாங்க பிடிஎஃப் அடிக்கடி போட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுப்போம். அதுல ஏஐ எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு புக்கை நம்ம ஒரு புக்ல ஒரு பிக்சரை எப்படி கொண்டுட்டு வரலாம் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டேன் சார். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். இப்ப நான் இன்னைக்கு கூட செயற்கை நுண்ணறிவை பத்தி 10th கிளாஸ் எடுத்தேன். இப்ப நான் நிறைய இன்னும் குழந்தைகள்ட்ட நாளைக்கு நான் அந்த பாடத்தை இன்னும் நல்லா சூப்பரா நடத்துறதுக்கு இந்த மீட்டிங் ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. இதுல நான் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன் நானு. ரொம்ப நன்றி சார். சார் இதுல சார் இந்த ஏஐ எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத மாணவர்கள் கிடையாது ஒரு நாள் ஆன்லைன் மூலமா பேச முடியுங்களா சார்? நான் ஸ்கூல்கிட்ட நான் பேசுகிறேன். ரொம்ப ஏன்னா குழந்தைகள் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பத்தி அவேர்னஸ் குழந்தைங்களுக்கு ரொம்ப பேசுவோம். சித்ரா பேசுவோம், நம்ம பேசுவோம் அதை பத்தி. ஓகேங்களா சார்? லாவண்யா ஒரு 2 வார்த்தைகள் கிடக்கிட. ஓகே சார். அனைவருக்கும் வணக்கம். ஐயா வாழ்த்துக்கள். நாராயணமூர்த்தி ஐயா, உங்களோட ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தீங்க இந்த புத்தகமா போடணுமான்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு தடவையும் எனக்கு ரொம்ப டெய்லி காலையில அதை படிக்கும் பொழுதே நிறைய விஷயங்கள் இருக்கு, இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணாம தெரியாமலே யூஸ் பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்றது ரொம்ப கிளாரிட்டியோட புரிய வைப்பீங்க நீங்க. கூடவே ஒரு மோட்டிவேஷன் மெசேஜ் மாதிரி கீழே ஒரு மெசேஜும் இருக்கும். ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் சேர்ந்து இதுக்காக ஒர்க் பண்ணிருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நிறைய விஷயம், நிறைய டேக்அவேஸ் எனக்கு இன்னைக்கு. தேங்க்யூ சோ மச் ஸ்டீஃபன் சார் ஃபார் சச் a nice program today. Thank you all. Thank you very much. வேற யாரு? கல்யாணி மேடம் பேசுறீங்களா? இருக்கீங்களா? சார் வணக்கம் சார். நாராயணமூர்த்தி சார் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது சார் உங்களோட அச்சீவ்மெண்ட். மத்த கூட இருந்து பின்னால எல்லாரும் வேலை பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப கங்க்ராட்ஸ் அண்ட் பாராட்டுக்கள் அண்ட் வாழ்த்துக்கள். நம்ம இன்னொரு நாள் பேசுவோம் சார். தேங்க்யூ. அமுதா மேடம் இருக்கீங்களா? டீச்சர் ரொம்ப வாழ்த்துக்கள் சார். நாராயணமூர்த்தி சாருக்கு ரொம்ப வாழ்த்துகள். நீங்க போடுறத நான் தினமுமே படிப்பேன் அதுல. ஆனா மறந்து போயிடுவேன், படிச்சுக்குவேன். அப்ப படிச்சிருவேன் ஃபுல்லா.
ஆனா அதுக்கப்புறம் அது என்னோட நினைவுல இருக்கிறதே கிடையாது. அது எனக்கு ரொம்ப ஆனா மகிழ்ச்சியா இருக்கும். தினம் கொஞ்சோண்டு படிக்கிறோம் அதுல அப்படின்னுட்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். மீண்டும் வந்து சதீஷையும் நம்ம இவரையும் எங்க ஒரு பூபதி சாரையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து எல்லாரும் நல்லா செய்யுங்க. ரொம்ப ரொம்ப வாழ்த்துகள் சார். நன்றி. நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. மகிழ்ச்சி. முடிச்சுக்கலாமா? சுப்பிரமணிய சார் எதனா சொல்லுமா? சார் நானா சார்? இல்ல, இது இட் இஸ் ட்ரெமெண்டஸ்லி ஒரு பெரிய எஃபர்ட் இது. இதை இன்னும் கொஞ்சம் எங்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ஐ டீச் ஃப்ரம் kindergarten to corporate level. I also work with corporates on communication development, business English. I'm an IIM Ahmedabad alumni, English and foreign languages alumni. So I go நிறைய ஏன்னா சென்னை பத்மசேஷத்துல வேலை பார்த்து அது எனக்கு பிடிக்காம தான் ஓடி வந்தேன். சென்னையும் பிடிக்காது, கார்பரேட் ஸ்கூல்ஸும் பிடிக்காது. I wanted to work with rural children. ஸோ இன்னும் கொஞ்சம் எங்களால் அதை எஃபெக்டிவா பண்ண முடியும். ஏஐ கொஞ்சம் நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா. இல்ல சார், பண்ணலாம் சார். நம்ம வாழ்த்துக்கள். நீங்க பண்ணது ரொம்ப, ஏன்னா கொஞ்சம் தான் பார்த்தேன். மேபி இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டு ஐ கிவ் மை ஃபீட்பேக் மேபி another occasion. எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. This is what I've been hunting for. Thank you. நன்றி. முடிச்சுக்கலாமா? ஒரே ஒரு லைன். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி நான் ஒரு புக் ஒன்று எழுதிட்டு இருக்கிறேன். காந்தி கண்ணதாசன் பதிப்பகத்தில் வெளியிட போறாரு. ஒரு 1 or 2 monthsல புக் வந்துடும். இப்போதைக்கு ஒர்க் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கிறேன். அதனால ஏஐ தமிழ்ல ரொம்ப சிம்பிளா எல்லாருக்கும் புரியும் வகையில சொல்லப்படுறேன். மகிழ்ச்சி. நன்றி நன்றி சார், நன்றி. ஒரு அதாவது சாதாரணமான நிகழ்ச்சியை நினைச்சோம், பட் இது மிகப்பெரிய நிகழ்ச்சியா நடந்ததுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இவ்வளவு தொலைக்கு நம்மளோட நாலேஜ் ஷேர் பண்ணியிருக்கோம். எல்லாரும் இப்ப நிறைய கத்துக்கிட்டோம். இப்ப சதீஷ் வந்து ஏஐ எப்படி வேற விதமா யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நாங்க பேசணும் அந்த சப்ஜெக்ட முன்னாடி. இன்னைக்கு வந்து அபிஷியலா எப்படின்றத ஒரு சின்ன டெமோ காமிச்சாரு. அந்த டெமோ வந்து நிறைய அவேர்னஸை கிரியேட் பண்ணுன்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன்னா மற்றவங்களுக்கும் புரிய வைக்கிறது, இது பண்றாருன்றது என்கிட்ட சொல்லிட்டாரு, எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு, அதை நாங்க கேட்டுட்டோம். ஆனா பயன்படுத்தி பாருங்க, இப்ப எத்தனை ஸ்கூலுக்கு பயன்படுதுன்றது மகிழ்ச்சி. எல்லாரும் பள்ளிகளை பயன்படுத்துங்க. இன்னொரு செஷன் நம்ம வைப்போம், இந்த மாதிரி டீட்டெயில் இதுவே பேசின பிறகு அதை வச்சுட்டு மறுபடியும் பேசுவோம். சதீஷ் சொல்லுங்க, நீங்க எதனா சொல்ல வரீங்களா? இல்ல சார், நம்ம பண்ணலாம் சார். நம்ம இன்னும் ஒன்னே பெண்டிங் இருக்கு. ஏஐ ஃபாலோ அமுதாமா கேட்டு கேளுங்க, பதிலே சொல்லல. மகிழ்ச்சி. நன்றி. உங்க அனைவருக்கும் நன்றி. நாராயணமூர்த்தி சார், நீங்க உங்களுக்கு 3 பேருக்கும் நன்றி கூறுகிறேன். மறுபடியும் நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. எந்த விதமான வருத்தமும் வேண்டாம். நான் டைம் இல்லைன்றதுக்காக நிறுத்துறேன். மற்றவங்க எல்லாம் நினைச்சுக்க வேண்டாம். எனக்கு சமயத்துல வேற வழி கிடையாது, நிறுத்தித்தான் ஆகணும். இல்லைன்னா நம்ம போயிட்டே இருப்போம். மற்றவர்களுடைய கவனத்திலையும் நம்ம நேரத்திலையும் நம்ம கவனமா இருக்கோம். மகிழ்ச்சி.